அத்தியாயம் 1. டெலிபோன் ரிசீவரை எடுத்து கியூடெக்ஸின் அழகான பதற்றமான விரல்களால் டயல் செய்து, ஹலோ, மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ், மிஸ்டர் பரத் இருக்காரா? நீங்க தானா? சார், ஐ எம் இன் ட்ரபிள். உங்க உதவி வேணும், உடனடியா வேணும். வர முடியுமா? இல்ல நான் வரட்டுமா என்று சில பக்கங்கள் கழித்து கேட்கப் போகிற புஷ்பவதி செல்வி சீமா டேனியலை உங்களுக்கு தெரியும், பார்த்திருக்கிறீர்கள், ரசித்திருக்கிறீர்கள். உலகத்தை வீட்டுக்குள் நாம் சுட்டு விரல் அசைவில் கொண்டு வந்து கொட்டுகிற டெலிவிஷன் என்கிற யமகாதக செவ்வக பெட்டியில் உறுத்தல் இல்லாத நளின அலங்காரத்தில் சீமாவின் தப்பில்லாத தடுமாற்றமில்லாத தமிழ் உச்சரிப்பில் ஒலிம்பிக்ஸில் இந்தியா பரிதாபமாக தோற்று போயிருக்கிறது. பிரதமர் தமிழ்நாட்டுக்கு விஜயம் புரிந்திருக்கிறார். இனக்கலவரத்தில் 17 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். சென்னை வானொலியில் இப்போது நேரம் சரியாக 8:20 17 அடுத்து நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் இது நம்ம ஆளு படத்தில் இடம்பெற்றது. பாடலை கேட்கும் முன் என்று உப்பு உரப்பு இல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்த சீமா, முயற்சி செய்து பார்ப்போமே என்று டெலிவிஷனுக்கு முயற்சி செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 மாதங்களில் பிரபலமானாள். செய்தி முடித்துவிட்டு சிந்தும் வணக்க புன்னகைக்காக இளைஞர்கள் காதலுடன் காத்திருந்தார்கள். இன்னைக்கு சீமா டேனியல் இல்லையா என்று அழுத்து கொண்டார்கள். இளம்பெண்கள் சீமாவின் புது புது விதமான கூந்தல் அலங்காரங்கள், செவி அணிகலன்களை, புடவை தேர்ந்தெடுக்கும் ரசனையை உன்னிப்பாக கவனித்து சீமா ஸ்டைல் என்று ஒன்றை உருவாக்கினார்கள். இன்னைக்கு என்ன சமையல் என்பது போல, சீமா டேனியல் இன்னைக்கு என்ன சேலை கட்டியிருந்தா, கழுத்துல என்ன போட்டிருந்தா என்று குடும்ப ஸ்திரீகள் கேட்டுக்கொள்வது சகஜமாயிற்று. வார இதழ்களில் சீமாவை டிரான்ஸ்பரன்சி எடுத்து அட்டைகளில் போட்டார்கள். பெண்களை பற்றின கட்டுரை எழுதுகையில் 4 விதமான பெண்களின் கருத்து கேட்கும்போது இவளையும் சேர்த்து கொண்டார்கள். தினப்பத்திரிகைகள் தங்கள் ஞாயிறு மலர்களில் பேட்டி கண்டார்கள். சீமா, உங்களை பத்தி பர்சனல் விஷயங்களை சொல்லுங்களேன். என் அப்பா அம்மா 2 பேரும் சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. என் அண்ணனும் நானும் தான் இங்க குடியிருக்கோம். அண்ணன் ஒரு டிராவல் ஏஜென்சிஸ் நடத்துறாரு. அவர் ஆபீஸ்ல நான் உதவியா இருக்கேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ். எப்போ கல்யாணம் செஞ்சுக்க போறீங்க? எங்க அண்ணனுக்கே இன்னும் கல்யாணம் ஆகல, அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம். டெலிவிஷன் மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த புகழ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? புகழ் பிடிக்காத மனுஷனே இல்லைன்னு சொல்லலாம். நிறைய பேர் பாராட்டி லெட்டர் எழுதுறாங்க. என் ஃபோன் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் ஃபோன் செஞ்சு இன்னைக்கு பிரமாதமா நியூஸ் வாசிச்சிங்கன்னு சொல்றாங்க. கடைகளுக்கு போனா அடையாளம் தெரிஞ்சு கிட்ட வந்து நீங்க தானே சீமா டேனியல்னு கேக்குறாங்க. இதெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. அதே சமயம் சில நியூசன்ஸும் உண்டு. சில பேர் அசிங்கமா லெட்டர் எழுதுறாங்க. அன்னைக்கு ஒருத்தன் ஃபோன் செஞ்சு உன் ரேட் என்னடின்னு கேட்குறான். இதெல்லாம் வருத்தமா இருக்கு. இப்படி சீமா சீசனும் மழை சீசனும் இணைந்த ஐப்பசியில் முசுமுசுவென்று தூறிக்கொண்டே இருந்த ஒரு மாலையில் டாக்ஸியில் டிவி ஸ்டேஷனுக்கு வந்தாள் சீமா. செக்யூரிட்டி குனிந்து இவளை பார்த்துவிட்டு அனுமதித்தான். இறங்கி உள்ளே வந்தாள். ரிசப்ஷனிஸ்ட் இளைஞன் ஹலோ சீமா என்று புன்னகைத்தான். ஹலோ என்று விட்டு கையெழுத்து போட்டுவிட்டு மாடிப்படிகள் ஏறினாள். மேலே வந்து நியூஸ் எடிட்டரின் அறைக்கு வந்தாள். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் என்று நிமிர்ந்தார் விமலநாதன். முதல்ல என் பாராட்டுக்கள். எதுக்கு சார்? சினிமாவில் நடிக்க போறியா? புத்தகத்தில் பார்த்து தான் நானும் தெரிஞ்சுக்க வேண்டியதா போச்சு. சொல்லக்கூடாதா? யார்கிட்டையுமே சொல்லலை சார். இப்போதான் ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிருக்கு. 2 நாள் கூட இன்னும் ஆகலை. ஒரு ஸ்டேஜ் வளர்ந்ததும் சொல்லலாம்னு இருந்தேன். நான் ஊர் பூரா டமாரம் அடிச்சுட்டு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகலைன்னா நல்லா இருக்காதுல்ல. ஏன், நல்ல கம்பெனி தானே? அப்படித்தான் சொல்றாங்க. ஜானிக்கு தெரிஞ்ச கம்பெனி, அதனால ஒத்துக்கிட்டேன். ஜானி? என்ன சார், அன்னைக்கு டிரைவிங்ல அறிமுகப்படுத்தலன்னா? ஹிமாலயா அட்வர்டைசிங் கம்பெனி. எஸ் எஸ், பேர் மறந்து போச்சு. என் லவர் பாய்னு சொல்லியிருந்தா சுலபமா புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், வெளியில பரப்பிடாதீங்க. அன்னைக்கு வசமா உங்ககிட்ட மாட்டிட்டோம். பொய் சொல்ல மனசு வரல. உண்மையை சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சேன். ஸ்டேஷன்ல உங்களை தவிர வேற யாருக்கும் என் லவ் மேட்டர் தெரியாது. சேச்சா, நான் எதுக்கு சொல்ல போறேன்? ஆமா, உங்க அண்ணனுக்கு தெரியுமா? அண்ணன் அறிமுகப்படுத்தி வச்ச ஃப்ரெண்டு தான் ஜானி. ஒரு நாள் 2 பேருமே சொல்லிட்டோம். எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கட்டும்னாரு. அவர் பண்ணிக்கிட்டதும் தான் நான் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டேன். திடீர்னு ஒரு சினிமா சான்ஸ் வந்துச்சா, இன்னும் 2 வருஷத்துக்கு அந்த பேச்சே இல்லைன்னு தீர்மானிச்சிட்டோம். நீ சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஜானி ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்கிறதா? இந்த சான்ஸ் வாங்கி கொடுத்ததே அவர்தான். என்ன விதவிதமான ஸ்டில்ஸ் எடுத்து 4-5 கம்பெனிகள்ல முயற்சி செஞ்சு. ஜானிக்கு ரொம்ப விசாலமான மனசு. படத்துக்கு பேர் என்ன? நீ தொட்ட போது. யாரு ஹீரோ? பிரபு. உனக்கு என்ன ரோல்?
சார், டைம் ஆச்சு. நான் இன்னும் டச்சப் பண்ணிக்கல, படிச்சு பார்த்துக்கல. இன்னொரு நாள் விரிவா சொல்றேனே, செய்தியை கொடுங்க. விமலநாதன் டைப் செய்த காகிதத்தை அவளிடம் கொடுத்துவிட்டு, இரு, இந்தா இன்னைக்கு உனக்கு வந்த லெட்டர்ஸ் என்று ரப்பர் பேண்ட் போட்ட 6-7 கடிதங்களை நீட்டினார். பெற்றுக்கொண்டு ஒப்பனை அறைக்கு வந்தாள். நேரம் பார்த்து கொண்டாள். செய்திகள் வாசிக்க இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது. செய்தி காகிதத்தை எடுத்து மனதிற்குள் ஒருமுறை படித்து பார்த்தாள். பிறகு கண்ணாடியை கேமராவாக பாவித்து வாய் விட்டு ஏற்ற இறக்கங்களுடன் படித்து பார்த்தாள். இடறிய ஒரு சில வார்த்தைகளை மீண்டும் சொல்லி பார்த்து கொண்டாள். பிறகு தன் கைப்பையை திறந்து சாதனங்கள் எடுத்து டச்சப் செய்து கொண்டாள். மல்லிகை பூவை கழுத்தின் 2 புறங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்படி வைத்து பின் செய்து கொண்டாள். இன்னும் நேரம் இருக்க அந்த கடிதங்களை எடுத்து ஒவ்வொன்றாக படித்தாள். அன்புள்ள சீமா அக்கா, என் பெயர் சரஸ்வதி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் செய்தி வாசிக்கும் போது நான் அந்த பக்கம் இந்த பக்கம் நகர மாட்டேன். நீங்கள் சிரிக்கும்போது கன்னங்களில் லேசாக விழுமே ஒரு குழி. ஐயோ அக்கா, அடிக்கடி சிரிக்கக்கூடாதா? உங்கள் புகைப்படம் ஒன்று அனுப்பி வைப்பீர்களா? செல்வி சீமா டேனியல். நீங்கள் செய்தி வாசிக்கும் போது ஒளியை சுத்தமாக நான் நிறுத்தி விடுவேன். உங்கள் முகபாவங்களை, சிரிப்பை மட்டுமே பார்ப்பதில் எனக்கு ஆசை. தினமும் நீங்களே வாசியுங்களேன். இப்படிக்கு திருஞானம். 3வது கடிதத்தில் ஒரு தமிழாசிரியர் பரிச்சார்த்தமான என்கிற வார்த்தையை பரிச்சார்த்தமான என்று பிழையாக உச்சரித்ததை கண்டுபிடித்து மாறுதட்டி கொண்டிருந்தார். 4வதில் உங்கள் புகைப்படம் தேவை என்று ஒரே வரி. 5வது கடிதம் தங்கள் ஜவுளி கடையின் புதிய ரெடிமேட் பிரிவை திறந்து வைக்க ஒப்புக்கொள்ள கோரியது. 6வது கடிதம் தன் பத்திரிகைக்கு பேட்டி அளித்ததற்கு நன்றி தெரிவித்திருந்தது. 7வது கடிதம் தமிழில் டைப் செய்யப்பட்டிருந்தது. சீமா டார்லிங், உனக்கு தெரியாது நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்று. நீ செய்தி வாசிக்காத தினங்கள் எனக்கு துக்க தினங்கள். உன் கண்களில் துள்ளும் அந்த உற்சாகம், உதடுகளின் அசைவுகளின் நளினம், சன்னமாக காற்றில் சாமரம் வீசும் உன் காதோர கூந்தல் சுருள், தலையின் அசைப்பிற்கு தக்கபடி நடனமாடும் உன் செவியணிகள். ஓ, அந்த புருவம், கிள்ளி எடுத்த பூவின் இதழென அந்த பட்டு இமைகளின் முனையில் டூத் பிரஷ் போல சீரான மையில் நனைந்த இமை முடிகள், சுத்தமாக செதுக்கப்பட்ட மூக்கு, பம்மென்று விம்மிய கன்னங்களில் வெளிச்சத்தின் மிக லேசான பிரதிபலிப்பு, பிரிந்த உதடுகளுக்குள் தமிழை புரட்டி எடுக்கும் சிவந்த நாக்கு, கீழ் வரிசைகளின் 4வது பல்லின் முனையில் லேசான விண்ணம். அது கூட அழகிற்கு மற்றொரு பிற்சேர்க்கையே. ஒரு ஜோடி பெண்களுக்கு போய் சேர வேண்டிய அத்தனை அழகையும் ஒட்டுமொத்தமாய் கொள்ளையடித்து வந்த செல்ல பெண்ணே, இது நான் உனக்கு எழுதும் 1001வது கடிதம். ஆம், முதல் 1000 கடிதங்களை என் மனதிற்குள்ளேயே எழுதியிருக்கிறேன். கொஞ்சம் படித்தவன், கொஞ்சம் பண்பாளன். அதனால் வந்து உன்னை தேடி என் அழகு தேவதையின் புனித பாதங்களை முத்தமிட தயக்கம். ஆனால் என் கற்பனைக்கு தடுப்பு சட்டமும் இல்லை, வரி விதிப்பும் இல்லை. ஆகவே சீமா, நான் உன்னை திருமணம் செய்து கொண்டு விட்டேன் தெரியுமா? 4 மாதங்களாயிற்று சீமா. நாம் ஹனிமூனுக்கு ஒகேனக்கல் சென்றோம். சீமா, தினமும் நான் எப்போதும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஒரு முழு கேசட்டில் உன்னை பதிவு செய்து வைத்திருக்கிறேன். என் அறையில் நான் இருக்கும் போதெல்லாம் கேசட் ஓடிக்கொண்டே இருக்கும். என் டிவி ஸ்கிரீன் முழுக்க என் லட்சம் முத்த ரேகைகள் கிடைக்கும். வெளியூர் போனால் கூட கேசட்டை எடுத்து சென்று டிவி டெக்கு வாடகைக்கு எடுத்து போட்டு உன்னை முத்தமிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு தான் உறங்குகிறேன். இந்த கடிதம் 100க்கு 100 உண்மை. எதுவுமே மிக இல்லை. என் கற்பனை குடித்தனத்தில் நீ இப்போது 2 மாத கர்ப்பம் சீமா. இப்போது இத்தனை நாள் இல்லாமல் திடீரென்று உனக்கு கடிதம் எழுத வேண்டிய அவசியத்தை நீ ஏற்படுத்தி இருக்கிறாய். நீ சினிமாவில் நடிக்க ஒப்பந்தமாகி இருப்பதாக ஒரு புத்தகத்தில் படித்தேன். எனக்கு மகா கோபம் வந்துவிட்டது. சீமா டார்லிங், உனக்கு அந்த துறை வேண்டாம். அது மாய உலகம், கவர்ச்சியான வலை, அலங்காரமான புதைமணல். என் சீமாவை எவன் எவனோ தொட்டு பேசுவதும் கட்டிப்பிடிப்பதும் என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியாது. உன் நன்மைக்காக சொல்கிறேன், நீ சினிமாவில் நடிக்க வேண்டாம். உடனே உன் ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிடு. அதனால் உனக்கு எவ்வளவு தொகை நஷ்டம் என்றாலும் நான் தருகிறேன். உடனே செயல்படு. இன்னும் 1 வாரத்தில் சீமா மனம் மாறினார், சினிமாவில் நடிப்பதில்லை என்று தீர்மானித்தார் என்று நான் செய்தி படிக்க வேண்டும். இது உன் மானசீக கணவனின் அன்பான உத்தரவு. தயவு செய்து மீறாதே. அப்படி மீறும் பட்சத்தில் என் மனதுக்கு இனியவளுக்கு நானே சில தொந்தரவுகள் கொடுக்க நேரிடும். அந்த துர்பாக்கிய நிலைக்கு என்னை ஆளாக்காதே. இப்படிக்கு சுந்தரகுமாரன். கடிதத்தின் ஆரம்ப பகுதிகளை உதட்டுக்குள் சிரித்து கொண்டே ரசித்து கொண்டே படித்து வந்த சீமா
கடைசியில் எச்சரிக்கை போன்ற மிரட்டல் போன்ற வரிகளை படித்துவிட்டு லேசாக கலவரப்பட்டாள். என்ன இது, நிஜமா விளையாட்டா? கடித காகிதத்திலோ வெளியுறையிலோ முழு முகவரி இல்லை. முகவரி இல்லை என்றால் கோழை என்று அர்த்தம். இரண்டாவது, கற்பனையில் கல்யாணம், ஹனிமூன், கர்ப்பம், மானசீக கணவன் என்று பேத்தி இருக்கும் விதத்தில் கொஞ்சம் நசுங்கின மூளை என்று தெரிகிறது. சினிமா துறையில் பிரபலமான பிறகு இன்னும் இதுபோல் விதவிதமாய் கடிதங்களை சந்திக்க நேரிடும். இதற்கெல்லாம் கவலைப்படுவது முட்டாள்தனம். ஒன் மோர் ஃபன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஜானியிடம் காட்டினால் வரி வரியாக மோனோ ஆக்டிங் போல நடித்து கொண்டே படித்து சிரிப்பான். லேசாக திக்கென்று இருந்தது என்று சொன்னால் அதற்காகவே உபரியாக சிரிப்பான். கடிதங்களை கைப்பைக்குள் போட்டுக்கொண்டு மீண்டும் கண்ணாடி பார்த்து கொண்டு செய்தி வாசிக்கும் கூடத்திற்கு நடந்தாள் சீமா. அத்தியாயம் 2. உயர்ந்த ரக கேமிரா 3 கால் எவர் சில்வர் ஸ்டாண்டில் பொருத்தப்பட்டிருந்தது. அருகே 2 ஸ்டாண்டுகளில் நுணுக்கமாய் ஒளியை பாய்ச்சும் விளக்குகள். அந்த வெளிச்சம் சிதறாமல் ஒரே திசையில் பாய வைக்க ரிஃப்ளெக்டர்களாக வெள்ளை குடைகள் பொருத்தப்பட்டிருந்தன. நாற்காலியில் கவுன் அணிந்த அந்த மாடல் அழகி. அவள் கையில் உரையிலிருந்து பிரிக்கப்பட்ட சோப். அதை தன் கன்னத்தில் வைத்து கண்கள் கிறங்கிய நிலையில் ஒரு போஸ் கொடுத்து கொண்டிருக்க அவள் முகத்திற்கு மிக அருகில் ஒருவன் நின்று ரிமோட்டில் இயங்கும் பிளாஷ் லைட்டை பிடித்திருந்தான். கேமராவுக்கு பின்னால் நின்றவன் தெப்பலாக நனைந்திருந்தான். லென்ஸ் வழியாக பார்த்தான். செயினை நேரா போட்டுக்கிடுப்பா. சற்று கோணலாக இருந்த செயினை ஓர் உதவியாளன் நோக்கினான். கேமராவுக்கு சற்று தள்ளி ஒரு நாற்காலியில் அமர்ந்து ஸ்ட்ரா போட்ட கலர்பானம் உறிஞ்சு கொண்டிருந்த ஜானி, மது, எக்ஸ்பிரஷன் பத்தாதுமா, கண்ணில் ஒரு கிறக்கம் வரணும், உன் போஸ்ல உறக்கம்தான் தெரியுது. சுற்றி நின்ற 7-8 பேரும் சிரித்தார்கள். மது மீண்டும் கண்களை செருகி கொள்ள, லைஃப் இல்ல ராஜா, பேசாம வழக்கம் போல உடம்பு பூரா நுரையாப்பி சோப்பு தேய்ச்சி குளிக்கிற மாதிரி பேக் போஸ் எடுத்துருவோமா? வேணாம் சார், அது புளிச்சு போச்சு, இந்த ஐடியா நல்லா வரும் சார் என்றான் போட்டோகிராஃபர் ராஜா. சரி பார்க்கலாம், 7-8 எடுத்துடு. ஒரு பெடஸ்டர் கொண்டாந்து லெஃப்ட்ல வை. கூந்தல் லேசா பறக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொண்டா ராஜா. மின்விசிறி கொண்டு வந்து மதுவின் சைடில் வைத்து சுழல செய்து அவள் கூந்தல் லேசாக அலைக்கழிக்கப்பட்டதில் ஒரு கற்றை பறந்து அவள் முகத்தின் குறுக்கே விழுந்ததும் நாற்காலியில் இருந்து எழுந்து கொண்டான் ஜானி. ராஜா, அந்த ஹேர் அப்படியே முகத்துல புரளட்டும், அதுல ஒரு கிரேஸ் இருக்கு. லைட்ஸ் என்றான் ராஜா. எல்லா விளக்குகளும் போடப்பட்டன. எஸ் எஸ் ரெடி, தட்ஸ் குட் என்று கிளிக் செய்தான். ஜானி ஸ்ட்ரா வழியாக பானம் உறிஞ்சிக்கொண்டே, இன்னும் 4-5 எடுத்துடு ராஜா, ஆங்கிள் மாத்தியும் எடு, நான் ஆபீஸ்ல இருக்கேன் என்று அந்த செவ்வக ஹாலின் கதவை திறந்து கொண்டு முன்பக்கம் வந்தான். இடப்புறம் ஒரு ஹால். அங்கே 3 பேர் மேஜைகளில் வேலை பார்த்து கொண்டிருக்க அதில் ஒரு பெண் ரவிக்கை அணிந்து கால்குலேட்டரை விரல் நுனிகளால் கொஞ்சிக் கொண்டிருந்தாள். வலப்பக்க தனியறை. அதை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் ஜானி. ஒரு சுவர் முழுக்க இயற்கை காட்சி ஒட்டப்பட்டிருந்தது. கடற்கரை, மாலை நேரம், ஆரஞ்சு வெளிச்சம். கடலில் 3 படகுகள் வெவ்வேறு தூரங்களில். சில்லவுட்டாய் ஓர் இளைஞனும் இளம்பெண்ணும் ஓடிக்கொண்டிருக்க அவர்கள் தலையில் பொன் பிசிறுகள். மேஜை, நாற்காலிகள், போன், இன்டர்காம். மேஜை கண்ணாடி பரப்புக்கு அடியில் 2 வரிசை பற்களும் தெரிய சிரிக்கிற, ஒரு கையால் கூந்தலை ஒதுக்கி விடுகிற, உதட்டின் குறுக்கே ஒற்றை விரல் வைத்த, தொப்பி வைத்த, வானத்தை பார்த்து சிரிக்கிற, பின்புறத்திலிருந்து சட்டென்று திரும்பி பார்க்கிற, விதவித உடைகளில் சீமா சீமா சீமா. நாற்காலியில் அமராமல் நின்றபடியே டெலிபோன் டைரக்டரியில் ஒரு நம்பரை தேடிய ஜானி அரக்கு நிறத்தில் முழுக்கை ரெடிமேட் சட்டையும் கருப்பு பேண்ட்டும் அணிந்திருந்தான். பிடரியில் பணிய மறுக்கும் தலைச்சுருள். மெல்லிய பிரவுன் ஃப்ரேமில் கண்ணாடி அணிந்திருந்தான். அடர்த்தியான புருவங்கள், கட்டுப்படுத்தப்பட்ட மீசை. மிக மெல்லிசான செயினை கழுத்தை ஒட்டி அணிந்திருந்தான். அதில் சின்ன டாலராக ஒரு தங்க கேமரா. ஜானி தேடி கண்டுபிடித்த எண்ணை பென்சிலால் தனியாக குறித்து கொண்டு பென்சிலின் பின்பக்கத்தாலேயே டயல் சுழற்றினான். உங்கள் எடிட்டருடன் நான் பேச முடியுமா? காத்திருக்கிறேன் என்றான் நல்ல ஆங்கிலத்தில். சில வினாடிகள் கழித்து, ஹலோ, யாரு என்று தமிழில் கேட்டார் இவன் கேட்ட ஆசிரியர். வணக்கம், நான் ஜானி. ஹிமாலயா அட்வர்டைசிங் கம்பெனின்னு நந்தனத்துல வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்த உங்க புத்தகத்துல டிவி புகழ் சீமா டேனியலை பத்தி ஒரு கிசுகிசு போட்டிருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு வந்த இஷ்யூ வேலைகளை 1 வாரம் முன்னாடியே முடிச்சிடுவோம். நினைவில்ல? நினைவுபடுத்துங்க. என்ன போட்டிருந்தோம்? ரகசியமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுகிற ப்ளூ பிலிம்களில் சில முன்னணி நடிகைகளும் உண்டாம். இன்னும் ஓர் அதிர்ச்சியான செய்தி. தன் தந்தையின் பெயரையும் தன் பெயரோடு சேர்த்து போட்டுக்கொள்ளுகிற மலையாள நடிகையின் பெயரை கொண்ட
ஒரு தொலைக்காட்சி பெண்ணின் கேசட்டும் உண்டு என்று பேசிக்கொள்கிறார்கள் அப்படின்னு எழுதியிருக்கீங்க. ஆமா, போட்டிருந்தோம். எந்த ஆதாரத்தை வச்சு அப்படி போடலாம் நீங்க? எங்க ரிப்போர்ட்டர் கொண்டு வந்த யூக செய்தி அது. பேசிக்கொள்கிறார்கள்னு தானே போட்டிருக்கோம், ஊர்ஜிதமா போடலையே. சமாளிக்காதீங்க. ஒரு நல்ல குடும்ப பொண்ண ஏன் இப்படி கீழ்த்தரமா எழுதுறீங்க? சினிமால இப்பதான் கால் எடுத்து வச்சிருக்கிற நேரம். டோட்டல் இமேஜை பாதிக்கிற மாதிரி இப்படி எழுதிட்டீங்க. தயவு செஞ்சு அடுத்த இதழ்ல அது தவறான செய்தின்னு மறுப்பு எழுதணும் நீங்க. அது சரி, இவ்வளவு சூடா பேசுறீங்களே, நீங்க யார் சார்? அதான் சொன்னேனே. சொன்னீங்க உங்களுக்கு சீமா டேனியல் என்ன வேணும். ரொம்ப வேண்டியவன். அதெல்லாம் எதுக்கு? அடுத்த வாரம் நீங்க மறுப்பு வைக்கலன்னா நான் சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் சார். அப்படியா? சரி, நீங்க சட்டப்பூர்வமாவே நடவடிக்கை எடுத்துக்கங்க. எதிர்முனை வைக்கப்பட்டதும் ஜானி கோபமாக ரிசீவரை வைத்தான். உடனே அடித்தது. நாற்காலியில் அமர்ந்து எடுத்தான். ஜானி, சீமா பேசுறேன். ஹாய், என்ன குரல் டல்லா இருக்கு? இன்னைக்கு வந்த வெள்ளித்திரை பத்திரிக்கையில பார்த்தேன் சீமா. இப்பதான் அந்த ஆசிரியரோட போன்ல பேசி வச்சேன். எவ்வளவு மோசமா எழுதுறாங்க பாத்தியா ஜானி? சேச்ச, இதுக்கெல்லாம் மனசை தளர விடக்கூடாது சீமா. எப்படி முடியும் ஜானி? சங்கடமா இருக்கே. செய்தி உண்மைன்னா உறுத்தாது. அபாண்டமா இருக்கிறப்போ பகீருங்குதே. ரோட்ல சாணி மிதிச்சிட்ட மாதிரி இருக்கு. சீமா, செத்த நாய யாராச்சும் கல்லால் அடிப்பாங்களா? மாட்டாங்க. யூ ஆர் லைவ்லி டாக். பிரபலமா இருக்கிற, அதனால சீன்றாங்க. நீ சீண்ட படலன்னா பிரபலமா இல்லைன்னு அர்த்தம். அதுக்காக இப்படியெல்லாமா? நேத்து என்னடானா மானசீக கணவன்னு ஒருத்தன் என்ன சினிமாவில் நடிக்க கூடாதுன்னு உத்தரவு போடுறான். அன்னைக்கு ஒருத்தன் போன்ல ரேட் கேட்கறான். இன்னைக்கு நீல படத்துல நடிச்சேன்னு எழுதுறாங்க. என்ன ஜானி இதெல்லாம்? எல்லாத்துக்கும் ஒரே காரணம்தான். என்ன? நீ ஒரு அழகான பிரபலமான பெண். சரி, என்ன செய்யலாம் ஜானி? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வக்கீலா இருக்கான். அவனை பார்த்து பேசிட்டு சாயங்காலம் வரேன். டேவிட் ஊர்ல தானே? ஆமா. நாளைக்கு சிங்கப்பூர் புறப்படுது அண்ணன். ஏன்? 10 நாள் பேக்கேஜ் டூர் எங்க டிராவல்ஸ் ஏஜென்சி ஏற்பாடு செஞ்சது. வாவ், 10 நாள் நீ வீட்டுல தனியா இருப்ப? இல்ல, வேலைக்காரியும் என்னோட இருப்பா. இருந்துட்டு போகட்டும். நீ இடப்பக்கம்னா அவ வலப்பக்கம். ஏய் சி. அப்பாடா, சிரிச்சிட்ட. நாளைக்கு ஷூட்டிங் இருக்குதுல்ல? ஆமா. வீட்ல இரு, நான் வந்து அழைச்சிட்டு போறேன். இன்னைக்கு டிவில ஷெட்யூல் உண்டா? உண்டு. ரைட், அப்போ கொஞ்சம் முன்னாடி வரேன். சாந்தோம் சர்ச்சுக்கு போய் உன்னை டிவி ஸ்டேஷன்ல டிராப் பண்றேன். ஓகே? ஓகே. ஜானி போனை வைத்துவிட்டு தன் அலுவலக காரியங்களில் இறங்கினான். அத்தியாயம் 3. ஏதாச்சும் பிரச்சனை ஆகிட போகுது ஜானி என்றான் டேவிட் தனது காபி கப்பை ஸ்பூனால் கலக்கியபடி. எதிரே அமர்ந்திருந்த ஜானி கையில் நீல கவர் வைத்திருந்தான். ஒன்னும் ஆயிடாது டேவிட், எதை வேணாலும் எழுதுவாங்க, நாம சும்மா இருக்கணுமா? படிச்சு பார்த்த இல்ல வக்கீல் நோட்டீஸ். எடிட்டர், பப்ளிஷர், பிரிண்டர் 3 பேருக்கும் போகுது. சீமா ரெஃப்ரிஜரேட்டர் திறந்து குளிர்பானம் எடுத்தாள். மேலே இருந்த ஓப்பனர் எடுத்து திறந்து ஸ்ட்ரா போட்டு கொண்டு வந்து நீட்ட வாங்கி கொண்ட ஜானி, நீ என்ன நினைக்கிற சீமா? என்னை பத்தி மோசமா வர்ற முதல் கிசுகிசு இதுதான். எடுத்ததுமே நாம ஸ்ட்ராங்கா துணிச்சலா செயல்பட்டாதான் இனிமே வேற யாரும் வம்பு எழுத மாட்டாங்க. கரெக்ட். டேவிட், நீ எதுக்காக தயங்குற? வெள்ளித்திரை பத்திரிகை ஒரு லீடிங் பத்திரிகை. அதோட முதலாளி ரொம்ப மோசமான ஆள்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன செய்வான்னு பயப்படுற? அப்படியெல்லாம் பார்த்தா எந்த காரியமுமே செய்ய முடியாது டேவிட். ஓகே, இறங்கியாச்சு. இனிமே யோசனை வேணாம். வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியாச்சு. பார்க்கலாம் என்ன பதில் வருதுன்னு. ரெடியா சீமா? புறப்படலாமா? எழுந்து கொண்ட ஜானி தன் ஹெல்மெட்டை எடுத்துக்கொண்டான். 1 மினிட் என்று உள்ளறைக்கு சென்று கைப்பையுடன் திரும்பினாள். நீல நிற புடவை கட்டியிருந்த சீமா, வரேன் அண்ணா, மாவு இருக்கு, தோசை ஊற்றி சாப்பிட்டுக்க. என்னை எதிர்பார்க்க வேணாம், நான் ஜானியோட வெளியில சாப்பிட்டுக்கிறேன். ஜானியும் சீமாவும் பைக்கில் புறப்பட்டார்கள். சர்ச்சு போய் வணங்கிவிட்டு வெளியில் காற்றுக்கு அமர்ந்து அரட்டை அடித்துவிட்டு புறப்பட்டு ஒரு ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டு விட்டு ஜானி அவளை டிவி நிலையம் முன்பாக இறக்கி விட்டு புறப்பட்டான். விமலநாதன் அன்றைய செய்தியையும் கடிதங்களையும் கொடுத்தார். ஒப்பனை அறையில் பிரித்தபோது அன்றைக்கும் டைப் அடித்த கடிதம் இருந்தது. சீமா, என் வேதனையை கணக்கிடவே முடியாது. குத்துவிளக்கு போன்ற என் புனித மனைவியை பற்றி ஒரு மோசமான செய்தி படித்தேன். எனக்கு ஏற்பட்ட ஆத்திரத்திற்கு அளவே இல்லை. உன்னை பற்றி அப்படி எழுதின ஆசாமி என் கையில் கிடைத்தால் சத்தியமாக கொலை செய்வேன் அவனை. எனக்கு தெரியும் நீ எவ்வளவு பண்பானவள் என்று. புரிந்து கொண்டாயா இப்போதாவது? சினிமாவில் நீ நடிக்க ஆரம்பித்தால் இன்னும் பச்சை பச்சையாக உன்னை பற்றி எழுதுவார்கள். தேவையா இதெல்லாம்? நீ சினிமாவில் நடிக்க முடிவெடுத்திருப்பது பணத்திற்காக என்றால் சொல், நான் தருகிறேன். எவ்வளவு லட்சம் வேண்டும்? சீமா டார்லிங், சீக்கிரம் முடிவெடு. சினிமாவில் நடிக்கப் போவதில்லை என்று பேட்டி கொடு. இல்லையெனில் உன்னை வலுக்கட்டாயமாக நான் வற்புறுத்த வேண்டி வரும். இப்படிக்கு சுந்தரகுமாரன். பின் குறிப்பு: 1. உன்னை பற்றி தவறாக எழுதின அந்த பத்திரிகைக்கு சூடாக ஒரு கடிதம் எழுதியுள்ளேன். 2.
இன்னும் 3 நாட்களில் வருகிற உன் பிறந்த நாளுக்கு நான் அனுப்பும் அன்பு பரிசை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சீமா கடிதத்தை புன்னகையுடன் தான் கவருக்குள் போட்டாள். ஆனாலும் மிக லேசாக ஒரு டென்ஷன் அடிமனதில் உற்பத்தியாகியிருந்தது. டெலிபோன் ஒலித்தது. ஒலி குறைந்து கேட்டது. பெட்ரூமில் இரவு உடையில் உறங்கிக் கொண்டிருந்த சீமா எழுந்து கதவை திறந்து ஹாலுக்கு வந்து டெலிபோனை எடுத்தாள். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ டேவிட். எங்கேருந்து பேசுற? சிங்கப்பூர்ல இருந்து தான். நீ கொடுத்த லிஸ்ட் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். 2 நாள் கழிச்சு பேசுறேன். என்ஜாய் திஸ் டே. சர்ச்சுக்கு போ. போகாம ஜானி வரேன்னு இருக்காரு. சரி வச்சிரவா? மகிழ்ச்சியோடு வைத்தாள். உற்சாகமாக குளித்தாள். புதிய சல்வார் உடை அணிந்து கொண்டாள். மேக்கப் செய்து கொண்டாள். பஸ்ஸர் ஒலித்தது. போய் திறந்தாள். புன்னகையுடன் கையில் பொக்கேயுடன் ஜானி, என் மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றவன் அவளை அப்படியே கட்டிப்பிடித்து முத்தமிட்டான். கதவை கூட மூடாம? சரி, கதவை மூடிட்டு இன்னொரு தடவை என்று கதவை மூடினான். நோ, போதும், 1 வருஷத்துக்கு போதும். என்ன ப்ரோக்ராம் இன்னைக்கு? இப்ப நேரா சர்ச்சு போறோம், அப்புறம் ஹோட்டல், அப்புறம் ஷூட்டிங். சாயங்காலம் நீ அழைச்சிக்கிட்டு போற ஏதாச்சும் சினிமா. அதுக்கப்புறம் நள்ளிரவு நிகழ்ச்சி எதுவும் இல்லையா? சீ, உததான் படுவ. ரைட், புறப்படு என்றபோது மீண்டும் பஸ்ஸர் திறக்க தந்தி கையெழுத்து போட்டு வாங்கினவளிடம் இருந்து வாங்கி பிரித்தான் ஜானி. உன் தபால் பெட்டியை திறந்து பார் சுந்தரகுமாரன் என்று ஆங்கிலத்தில் இருந்தது. ஓ, அந்த லெட்டர் கேஸா? மானசீக கணவனா என்று சிரித்த ஜானி, லெட்டர் பாக்ஸ் ஆவி எடு, என்னன்னு பார்க்கலாம் என்றான். சென்று திறந்து அந்த தடியான பிரவுன் கவரை எடுத்து வந்தான். கத்தரிக்கோல் கொண்டு கட் செய்தான். உள்ளிருந்த மடக்கின கடிதத்தை இப்ப வீட்டு அட்ரஸ்க்கே எழுத ஆரம்பிச்சிட்டானா என்று கிண்டல் செய்து கொண்டே வெளியில் எடுக்க, கடிதத்தின் மடிப்புக்குள்ளிருந்து கீழே விழுந்தது அந்த மெல்லிய தங்கச் சங்கிலி. குனிந்து எடுத்தான் பிரமிப்புடன். என்ன சீமா இது, கோல்டுதானா? கடிதத்தை பிரித்தான். தமிழ் டைப். சீமா, என் மனைவிக்கு நானே பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல சங்கோஜமாக இருக்கிறது. மாறாத புன்னகையுடன் பல காலம் நீ வாழ வேண்டும். இத்துடன் என் எளிய அன்பளிப்பாக 2 பவுனில் செயின் அனுப்பியுள்ளேன். அடுத்து நீ செய்தி வாசிக்கும் போது இதை கழுத்தில் அணிந்து கொண்டு வாசிக்க வேண்டும். இது உன் கணவனின் அன்பு கட்டளை. இந்த செயினை உன் அழகான கழுத்தில் நான் பார்க்கவில்லை என்றால் மிக வருத்தப்படுவேன். வருத்தம் கோபமாக மாறும். கோபம் தண்டனை கொடுக்க சொல்லும். நினைவிருக்கட்டும். இப்படிக்கு சுந்தரகுமாரன். இதான் இல்ல சீமா, நாமும் ஏதோ கிராக்குன்னு அலட்சியப்படுத்திட்டோம். நிஜமாவே செயின் அனுப்பியிருக்கான். ஸ்டேஷனுக்கு லெட்டர்ஸ் போட்டவன் உன் வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு தந்தி கொடுத்துருக்கான். அதுவும் இல்லாம நேர்லயே வந்து பெட்டியில போட்டுட்டு போயிருக்கான். இது கிராக்குத்தனம் இல்ல, திமிர்த்தனம், பணக்கார திமிர். என்ன செய்யலாம் ஜானி? சர்ச்சுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் சீமா. அவன் எழுதின முதல் 2 லெட்டர்ஸையும் எடுத்துக்க என்றான் ஜானி. அத்தியாயம் 4. சப் இன்ஸ்பெக்டர் விநாயகம் பொறுமையாக எல்லாம் கேட்டுக்கொண்டார். கடிதங்களை வாங்கி வைத்து கொண்டார். பிறகு ஒப்படைப்பதாக செயினையும் வாங்கி வைத்து கொண்டார். சீமாவின் கைப்பட ஒரு புகாரும் எழுதி வாங்கி கொண்டார். 2 நாள்ல இந்த பயலை உங்க முன்னாடி நிறுத்தி மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் என்று உத்தரவாதம் அளித்தார். அவர்கள் புறப்பட்டு போனதுமே டிராயரை திறந்து சீப்பு எடுத்து பின்னந்தலையை சீவிக்கொண்டார். அணிவகுத்து நின்ற துப்பாக்கிகளில் ஒன்றின் மூக்கின் மேல் மாட்டி வைத்திருந்த தொப்பியை எடுத்து அணிந்து கொண்டார். ஜீப் எடுக்க சொல்லி அதன் முன்பக்கம் அமர்ந்து கொண்டு பாக்கெட்டில் இருந்து சார்மினார் எடுத்து பற்ற வைத்து கொண்டார். உஸ்மான் ரோடு பொய்யா? போனது. நிறுத்துப்பா. நின்றது. கடை தெருவில் மக்களுக்கு 1000 வேலைகள். தேன்கூடு போல நெருக்கி அடித்து நின்றார்கள். பஸ் ஸ்டாப்புகளில், பஸ்களில், இனிப்புக்கு மொய்த்த எறும்பை போல கடைகளில். அந்த பிரம்மாண்டமான நகைக்கடையின் வாசல் கதவை இவர் உடையை பார்த்ததும் இன்னும் பக்தியுடன் திறந்துவிட்டான் செக்யூரிட்டி காக்கிக்காரன். விநாயகம் தொப்பி கழற்றி கையடக்க சீப்பெடுத்து பின்னந்தலையை சீவிக்கொண்டு உள்ளே வந்து குளிர்ந்தார். வெள்ளி தனியாக, தங்கம் தனியாக, அதிலும் மோதிரம் தனியாக, செயின் தனியாக, செக்ஷன்கள் பிரித்து ஒவ்வொன்றிலும் பசையுள்ள மக்கள் தங்க வேட்கையில் கட்டுக்கட்டாய் பணம் வைத்துக்கொண்டு வாங்கி கொண்டிருந்தார்கள். மூளைக்கு மூளை எலக்ட்ரானிக் இயந்திரங்கள் மில்லிகிராம் சுத்தமாக எடை போட்டு சொல்ல, அன்றைய தங்க விலை மறுபடி எலக்ட்ரானிக் பச்சை எழுத்துக்களில் பார்வையில் படுமிடத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. யூனிஃபார்ம் அணிந்த செக்யூரிட்டி மனிதர்கள் கை கட்டி அங்கங்கு நின்று அமைதியாய் விழிகளை சுழற்றி எல்லோரையும் கவனித்துக் கொண்டிருக்க, சேல்ஸ்மேன் தங்கள் மார்பில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை அணிந்திருந்தார்கள். விநாயகம் கேஷ் மேஜைக்கு அருகில் அமர்ந்திருந்த முதலாளியை அணுகி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு காட்டப்பட்ட நாற்காலியில் அமர்ந்தார். இந்த செயின்ல உங்க கடை இனிஷியல் இருக்கு பாருங்க. உங்க கடையில வாங்கினது தானே?
சந்தனம் குங்குமம் வைத்த கதராடை முதலாளி வாங்கி, ஆமா, நம்ம கடையில் வாங்கினதான். இது மெஷின் கட்டிங் டிசைன். ஒரு வாரமா இல்ல, முந்தா நாள் தான் ஸ்டாக் வந்துச்சு. இது என்னைக்கு வித்துச்சு, யாருக்கு வித்துச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம் சார். சுரேஷ் கொஞ்சம் வா. வந்த சுரேஷிடம் விவரம் சொல்லி அனுப்ப, தரப்பட்ட குளிர்பானத்தை விநாயகம் மும்முரமாய் முடித்து வைத்த போது சுரேஷ் திரும்பி வந்து விட்டான். அடையாளம் வைத்த பில் புத்தகத்துடன். திருப்பி பார்க்க நேற்றுதான் விற்கப்பட்டிருந்தது. பெயர் விலாசம் பகுதியில் சுந்தரகுமாரன், சென்னை 4 என்று மட்டும் இருந்தது. இது சேல்ஸ் பண்ணது யார்? பில்லு ஓரத்துல கையெழுத்து போட்டிருக்கேன். நான் தான் சார் சேல்ஸ் பண்ணேன். இந்த சுந்தரகுமாரன் நினைவிருக்கா? இல்ல சார், சுத்தமா நினைவில்ல. ஒரு நாளைக்கு எவ்வளவோ கஸ்டமர்ஸ். முழு விலாசம் இல்லையே இதுல. சில பேர் முழு விலாசம் சொல்லுவாங்க, சில பேர் சரியா சொல்ல மாட்டாங்க. நாங்க வற்புறுத்த முடியாதே சார். மேலும் விசாரித்து விட்டு புறப்பட்டார். அண்ணா சாலை வந்து மவுண்ட் ரோடு போஸ்ட் ஆபீஸில் நுழைந்தார். தந்தி பிரிவுக்கு உள்ளே வந்து உரிய அதிகாரியிடம் கைகுலுக்கி அமர்ந்து சீமாவிற்கு வந்த தந்தியை காட்டினார். இந்த தந்தி இன்னைக்கு காலையில இங்க இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட ஃபாரத்தை நான் பார்க்கணும். கூடவே இந்த தந்தியை வாங்கிக்கிட்ட கிளர்க்கையும் பார்க்கணும். 15 நிமிடத்தில் தந்தி பாரம் வந்தது. கையால் நிரப்பப்பட்டிருந்த அதிலும் முகவரி பகுதியில் சுந்தரகுமாரன், சென்னை 4 என்று மட்டுமே இருந்தது. தந்தியை பெற்றுக்கொண்ட கிளார்க் இரட்டை பின்னல் போட்டிருந்தாள். அவளும் ஆசாமியை நினைவில்லை என்றாள். மேலும் அவளை வியர்த்து போகும் அளவுக்கு மடக்கி மடக்கி விசாரித்துவிட்டு ஒன்றும் பெயராமல் புறப்பட்டு சீப்பால் பின்னந்தலையை சீவிக்கொண்டே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தார். சென்னை 4 என்பது மயிலாப்பூர். ஒரு கான்ஸ்டபிளை அழைத்தார். மயிலாப்பூர் போஸ்ட் ஆபீஸுக்கு போய் அவங்க ஏரியாவில் சுந்தரகுமாரன்கிற பேர்ல எந்த தெருவில் ஆசாமி இருக்கான்னு தபால் பட்டுவாடா செய்யும் எல்லா போஸ்ட்மேனையும் கேட்டு வைக்க சொல்லு. நாளைக்கு போய் தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். பணக்கார இடமா இருக்கலாம்னு சொல்லு. கான்ஸ்டபிள் போனதும் சென்னை டெலிபோன் டைரக்டரியை எடுத்து பிரித்தார். சுந்தர், சுந்தரமூர்த்தி, சுந்தரராஜன், சுந்தரபாண்டியன், சுந்தரம், சுந்தரேசன் என்று 100 பெயர்கள் இருந்தன. சுந்தரகுமாரன் என்று ஒரு பெயரும் இல்லை. டெலிபோன் ஒலித்தது. எடுத்தார். எஸ் சார், எஸ் சார் என்று வைப்பதற்கு முன்பு 17 தடவை சொன்னார். போனில் வந்த உத்தரவு தொடர்பாக எழுந்தார். சீமா புகாரை கிடப்பில் போட்டார். சீப்பெடுத்து பின்னந்தலையை சீவிக்கொண்டு தொப்பி வைத்துக்கொண்டு நினைவாக சார்மினார் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டார். அத்தியாயம் 5. வெள்ளித்திரையின் அடுத்த இதழின் அட்டையிலேயே கட்டம் கட்டி சீமா டேனியல் காதலிக்கிறார், விவரம் உள்ளே 6ஆம் பக்கத்தில் என்று போட்டிருந்தார்கள். 6ஆம் பக்கத்தில் மறுபடி சீமா டேனியல் காதலிக்கிறார் என்று தலைப்பிட்டு சென்ற இதழில் ப்ளூ ஃபிலிம் கேசட் ஒன்றில் டிவி செய்தி வாசிப்பாளர் இடம்பெற்றிருக்கிறார் என்று ஊடகமாக ஒரு செய்தி வெளியிட்டோம் அல்லவா? தொடர்பாக 2-3 சுவையான விஷயங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அவற்றை உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். நம்பர் 1. சென்ற இதழ் வெளியான தினம் ஹிமாலயா விளம்பர கம்பெனி நடத்தும் ஜானி என்பவர் ஃபோன் செய்து சீமா டேனியலை பற்றி தரக்குறைவாக எப்படி எழுதலாம் என்று கேட்டார். சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப் போவதாக குதித்தார். இவ்வளவு பேசுகிறீர்களே, சீமாவுக்கு நீங்கள் என்ன வேண்டும் என்றோம். ரொம்ப வேண்டியவர் என்று மட்டும் சொன்னார் மழுப்பலாக. நம்பர் 2. குறிப்பிட்டபடி வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கிறது. அதற்கான பதில் நோட்டீஸ் தயாராகி வருகிறது. நம்பர் 3. சீமா டேனியலுக்கு வக்காலத்து வாங்கி சுந்தரகுமாரன் என்கிற யாரோ ஒரு ஆசாமி நம் அலுவலகத்திற்கு ஒரு கடிதமும் ஒரு சிறிய பார்சலும் அனுப்பியிருக்கிறார். பார்சலில் கொஞ்சம் சாம்பல் இருந்தது. கடித வரிகளை கொஞ்சமும் மாற்றாமல் கீழே தந்திருக்கிறோம். அறிவுகெட்ட வெள்ளித்திரை ஆசிரியனே, என் சீமாவை பற்றி தப்பாகவா எழுதினாய்? இத்துடன் உன் புத்தகத்தை எரித்த சாம்பலை அனுப்பியுள்ளேன். நீ கிடைத்திருந்தால் உன்னையே சாம்பலாக்கி இருப்பேன். சீமா என் மனைவியடா முட்டாள். ஜாக்கிரதை. இனி அவளை பற்றி ஏதாவது தவறாக எழுதினாய்? சொல்ல மாட்டேன், செயலில் காட்டுவேன். சுந்தரகுமாரன். நம்பர் 4. நமது பத்திரிகையின் சினிமா துப்பறியும் நிருபர் திரட்டிய முக்கியமான தகவல். சீமா டேனியல் இந்த ஜானியை மிகவும் நேசிக்கிறார். சீமாவுக்கு சினிமா வாய்ப்பு வாங்கி கொடுத்தவரும் இவரே. விரைவில் நமது நிருபர் இன்னும் துப்பறிந்து புகைப்படங்களுடன் தகவல்களை தரவுள்ளார். யாரோ சுந்தரகுமாரன் உரிமையோடு சீமாவை தன் மனைவி என்று குறிப்பிடுகிறார். இவரோ ஜானியுடன் சுற்றுகிறார். ஜானி ஏமாந்து போகாமல் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. முழுக்க படித்து முடித்தபோது சீமாவின் விரல்கள் லேசாய் நடுங்கின. கலங்கின கண்களுடன் நிமிர்ந்து எதிரே ஜானியை பார்த்தாள். இடம் ஏவிஎம் ஸ்டூடியோவின் 4வது தளத்திற்கு வெளியில் மரத்தடி நிழல். வயர் நாற்காலிகளில் ஷார்ட் இடைவெளியில் அமர்ந்திருந்த பொழுது, கண்ட்ரோல் பண்ணிக்க சீமா, இப்போ எதையும் வெளிக்காட்டிக்காத, அப்புறம் பேசலாம். ஃபோனில் பேசினதால சூடாகி இன்னும் தீவிரமாக திமிரா எழுதிட்டாங்க.
இதை நான் விடுறதா இல்லை, பார்த்துடலாம். ஆனால் எதுக்கும் கலங்க வேணாம். எப்படி ஜானி என்று கேட்டபோது கண்ணீரின் ததும்பலுக்கு இமைகள் வழிவிட்டன. 3-5 சிகரெட் பெட்டியுடன் சஃபாரி அணிந்த நரைத்த தலை டைரக்டர் கழுத்தில் மாட்டின வியூ ஃபைண்டருடன் தலையில் பீக் வைத்த தொப்பியுடன் வந்து இன்னொரு நாற்காலியில் அமர்ந்து, சீமா என்ன இது, எதுக்கு அழுகை? சீமா கண்களை அவசரமாக துடைத்து கொண்டு, நத்திங் சார் என்றாள். அவள் கையில் இருந்த புத்தகத்தை பார்த்தார். ஓ, புரிஞ்சிடுச்சு. நான் காலையிலேயே படிச்சுட்டேன். இதுக்கா கலங்குற? எம்மாடி, இதெல்லாம் சகஜம். நீ புதுசுங்கிறதால பெருசாப்படுது. இதையெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நாம வேலையை பார்க்கணும். முக்கியத்துவமே கொடுக்கக்கூடாது. சினிமா ஒரு கவர்ச்சியான உலகம். இதில் இருக்கிறவங்கள எல்லா மக்களும் ஒருவித மயக்கத்தோட பார்க்குறாங்க. இதில் உள்ளவங்களை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுறாங்க. அந்த ஆர்வத்தை பயன்படுத்தி வியாபாரத்துக்காக இப்படியெல்லாம் சிலர் எழுதத்தான் செய்வாங்க. அதுக்காக இப்படி என் இமேஜையே பாதிக்கிற மாதிரி எழுதினா எப்படி சார்? ஓப்பனாக சொல்லட்டுமா, பனை மரத்துக்கடியில் நின்று பால் குடிக்கிற கதை தான் இது. நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு தான் தெரியும். ஆனால் சினிமாக்காரி அப்படின்னாலே கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் ஜனங்க கற்பனை செஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் இதுக்கு கலங்கிறது முட்டாள்தனம். நல்லா இன்னொரு தடவை சொல்லுங்க சார் என்றான் ஜானி. கொஞ்சம் தெளிவு பெற்று எழுந்து தளத்திற்குள் நுழைந்தாள் சீமா. மாலை 4 மணியோடு சீமா சம்பந்தப்பட்ட படப்பிடிப்புகள் முடிந்துவிட அவள் தன் சொந்த உடைக்கு மாறி பைக்கின் மேல் அமர்ந்து காத்திருந்த ஜானியை நோக்கி வந்தாள். போலாமா ஜானி, உன் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சா என்று குதித்து இறங்கினான். எக்ஸ்கியூஸ் மீ என்று வந்தார் அவர். வேஷ்டி சட்டை, கையில் ஒரு டைரி. வணக்கம் சார் என்றாள் சீமா. ஏற்கனவே அறிமுகம். பல லட்சங்கள் விற்பனையாகும் ஒரு முன்னணி பத்திரிகையின் சினிமா நிருபர் அரவிந்தன். இந்த இஷ்யூ வெள்ளித்திரையில் என்று ஆரம்பித்தார். சீமா சட்டென்று முகம் மாறினாள். சாரி சார், இதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பல. வா ஜானி, போகலாம். ஓ, இவர்தான் அந்த ஜானியா? கிளாட் டு மீட் யூ சார், ஐ எம் அரவிந்தன் என்று கை குலுக்கினார். சீமா, எதையும் மறைக்க வேண்டியதில்லை, இனிமே சொல்லலாம், தப்பில்லை. ஆமாம் சார், நான் தான் ஜானி. நானும் சீமாவும் மனப்பூர்வமாக நேசிக்கிறோம். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் என்றான் ஜானி. ஏன் மேடம், அப்படியா? ஆமாம் என்றாள் சீமா லேசான சங்கடத்துடன். சீமா என் மனைவின்னு யாரோ சுந்தரகுமாரன் லெட்டர் எழுதியிருக்கிறதா? மீண்டும் தயங்கினாள். சொல்லு சீமா, உண்மையையே சொல்லு. அதே மாதிரி நான் உன் மானசீக கணவன், நீ என் மானசீக மனைவின்னு அந்த பைத்தியக்காரன் எனக்கும் 2-3 லெட்டர்ஸ் எழுதியிருக்கான். இது பற்றி நான் போலீஸில் புகார் கூட கொடுத்துருக்கேன். அவன் யாருன்னே தெரியாது. வக்கீல் நோட்டீஸ் விட்டிருக்கிறது உண்மைதான். நான் புறப்படுறேன், அவசரமாக போகணும். வா ஜானி. ரொம்ப தேங்க்ஸ்மா. சார், உங்களை ஃபோட்டோ எடுக்கலாமா? வேணாம், சரியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோவை நானே தரேன். ஜானி பைக்கில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்தான். ஒரே ஒரு கேள்வி, இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிற படத்தை தொடர்ந்து படங்கள் நடிப்பீங்களா? அது ரசிகர்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். டெலிவிஷன் செய்தி வாசிப்பாளரா ஏற்கனவே நான் கொஞ்சம் பிரபலம்தான். ஆனால் சினிமாவில் என்னை எவ்வளவு தூரம் ஏற்றுக்க போகிறாங்கன்னு தெரியல. யூகம் செய்யவே முடியாத துறை இது. அதனால் ரசிகர்கள் தர்ற வரவேற்பை பொறுத்து தான் அதை தீர்மானிப்பேன். சீமா கைகூப்பி வணங்கிவிட்டு பின்னால் அமர்ந்து கொண்டாள். ஸ்டூடியோ காம்பவுண்ட் தாண்டி சாலையில் கலந்து நிதானமாக ஓட்டிக்கொண்டே சொன்னான். நம்ம காதல் விவகாரத்தை தாமதமாக வெளிப்படுத்தலாம்னு நினச்சோம். வேற வழி இல்லாமல் போட்டு உடைச்சாச்சு. நீ தான் உடைச்சிட்ட. அதான் விவேகம் சீமா. வெள்ளித்திரையில் காதலை பற்றி எழுதிட்டாங்க. அப்புறமும் நாம் மறுத்து அவன் மறுபடியும் எழுதுறதுக்கு முன்னாடி ஆமாம் காதலிக்கிறோம்னு பதிலடி கொடுக்குற மாதிரி சொல்லியாச்சு. ஒரு சௌகரியம் இனிமே. என்ன, நீ உன் முகத்தில் அடையாளம் மறைக்க சிரமப்பட வேண்டியதில்லை. சாந்தம் வந்து அவளின் தனி வீட்டின் முன்னால் நிறுத்தி இறங்கினார்கள். உள்ளே வந்து ஃபோனை எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு அவளிடம் ஒரு ஆரஞ்சு சீமா என்று விட்டு டயல் செய்தான். சப் இன்ஸ்பெக்டர் விநாயகம் இருக்காரா? குட் ஈவினிங் சார், நான் ஜானி பேசுகிறேன். சீமா டேனியலும் நானும் வந்து ஒரு புகார் கொடுத்தோமே. ஆமாம் ஆமாம், சரி சார், காண்டாக்ட் பண்ணுறேன் சார். சரி சார் என்று வைத்தான். ஸ்ட்ரா போட்டு ஆரஞ்சு குளிர்பானத்தை அவனிடம் தந்துவிட்டு, என்ன சொல்கிறாரு? மயிலாப்பூர் ஏரியாவில் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாராம். மேற்கொண்டு விசாரணைகள் நடத்திக்கிட்டு இருக்காராம். நாளைக்கு பிஎம் வரார் இல்லையா, அவர் ஏரியாவில் ஏதோ விழாவில் கலந்துக்கிறாராம். அது தொடர்பாக இவர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காராம். நடுவில் மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனைன்னா சொல்கிறாரு. குடித்து முடித்து பாட்டிலை வைத்து விட்டு, வேலைக்காரி எப்போ வருவா? 6:30 தான் வருவா. சரி, நான் புறப்படவா? ஜானி புறப்பட்டு சென்று பைக் சத்தம் தேய்ந்ததும் கதவு சாத்தி கொண்டு தனது படுக்கை அறைக்குள் நுழைந்தாள் சீமா. யதார்த்தமாக தன் கட்டில் பக்கம் திரும்பிய சீமா அதிர்ந்தாள். கட்டிலின் மத்தியில் ஓரடி நீளத்தில் பளபளக்கும் விரித்த கத்தி ஒன்று செங்குத்தாக செருகி வைக்கப்பட்டிருந்தது. ஒரு கடிதத்தின் வழியாக மெத்தையின் மேல்
என்ன இது? பூட்டின வீட்டுக்குள் யார் வந்தது? எப்படி வர முடியும்? லேசாக நடுங்கும் விரல்களோடு அந்த கத்தியை உருவி கடிதத்தை எடுத்து பிரித்தாள். சுந்தரகுமாரனின் டைப் எழுத்துக்கள். சீமா, நீ ஜானியை காதலிப்பதாக ஒரு செய்தி படித்தேன். உண்மையா அது? என்னால் தாங்க முடியவில்லை. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ என் மனைவி. வெள்ளித்திரைக்கு நான் எழுதின கடிதத்தை கூட அப்படியே பிரசுரித்திருக்கிறார்கள். படித்துப்பார். நாளைக்கு நீ செய்தி வாசிக்கும்போது நான் அனுப்பின அந்த செயினை அணிந்திருக்க வேண்டும். அணிந்திருந்தால் நீ சினிமாவில் நடிப்பதில்லை என்று தீர்மானித்திருப்பதாகவும் யாரையும் காதலிக்கவில்லை என்றும் நான் அர்த்தம் எடுத்துக்கொள்வேன். நாளைக்கு நீ செயினை அணியவில்லை என்றால் நீ ஜானியை காதலிப்பது உண்மை என்று அர்த்தம். அந்த உண்மையை என்னால் தாங்க முடியாது. என் கோபம் உச்சி ஏறும். அது கொலை வரை பாயும். ஆம், நீ பார்க்கிற இதே கத்தியை போல் இன்னொன்றும் வாங்கினேன். அதற்கு வேலை வைத்து விடாதே. உன் படுக்கை அறைக்குள் வந்து கடிதம் வைக்கும் அளவிற்கு நான் துணிச்சல் உள்ளவன் என்பதை உணர்ந்து கொள். சுந்தரகுமாரன். வியர்த்து போய்விட்ட சீமா அப்படியே திகைத்து நின்றாள். பிறகு அறையின் ஜன்னல்களை கவனித்தாள். அவை உள்புறமாக தாழிடப்பட்டிருந்தன. வீட்டிற்கு பின்பக்க கதவு என்று எதுவுமே இல்லை. முன்பக்க வாசல் மட்டுமே. அது பூட்டப்பட்டிருந்தது. பின் எப்படி உள்ளே வந்தான்? சீமாவுக்கு படபடப்பாக வந்தது. என்ன செய்யலாம் இப்போது? இவ்வளவு தூரம் செயல்பட்டிருக்கிறானே, இந்த மிரட்டலை எப்படி அலட்சியப்படுத்த முடியும்? ஜானி இப்போதுதான் அவசரமாக புறப்பட்டு போகிறார். போலீஸ் அசம்பந்தமாக செயல்படுகிறது. சட்டென்று அவளுக்கு தன் தோழி சுசீலாவின் நினைவு வந்தது. ஹாலுக்கு வந்து டெலிஃபோன் எண்கள் குறித்த சின்ன டைரியை புரட்டி டெலிஃபோன் ரிசீவரை எடுத்து கியூடெக்ஸின் அழகான பதற்றமான விரல்களால் டயல் செய்து, ஹலோ, மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ், மிஸ்டர் பரத் இருக்காரா? நீங்கள் தானா? சார், ஐ எம் இன் ட்ரபிள். உங்கள் உதவி வேணும், உடனடியாக வேணும். வர முடியுமா? இல்லை நான் வரட்டுமா என்றாள். அத்தியாயம் 6. முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்க மேடம் எக்ஸ் என்றான் பரத். சாரி, பதற்றத்தில் அறிமுகம் செய்துக்காம பேசிட்டேன். நான் சீமா டேனியல். யூ மீன் டிவியில்? ஆமாம், அதே சீமா டேனியல் தான். அதானே, எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். நான் வரதை பற்றி ஒன்றும் இல்லை. என்ன மாதிரி பிரச்சனைன்னு செய்தி சுருக்கம் சொன்னீங்கன்னா அப்புறம் நேரில் விரிவாக சொல்லலாம். ஒரு ஆசாமி என்னை மிரட்டுறான். அது சம்மந்தமாக பேசணும். சுசீலா இல்லை, அவள் எனக்கு கிளாஸ்மேட். சொல்லியிருக்கா, ஒரே லிப்ஸ்டிக்கை 2 பேரும் போட்டுக்குவீங்களாம், ஒரே சோப்பை 2 பேரும் போட்டுக்குவீங்களாம், ஒரே. பரத், நான் ஜோக் கேட்குற மூடில் இல்லை. நானும் ஜோக் அடிக்கலைங்க. நீங்கள் 2 பேரும் எவ்வளவு தூரம் நெருக்கம்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறதுக்காக சொன்னேன். சுசீலா வெளியில் போயிருக்கா. வந்ததும் உங்கள் வீட்டுக்கு வரோம். அவளுக்கு உங்கள் வீடு தெரியும்ல? நல்லா தெரியும். சரி, வந்துடுறோம். வீட்டில் தானே இருப்பீங்க? ஆமாம், வாங்க. பரத் எதிர்முனையில் ஃபோனை வைத்ததும் இவளும் வைத்துவிட்டு ஹிமாலயா கம்பெனியின் எண்களை சுழற்றினாள் சீமா. பேசுறது யாரு? திவ்யாவா? நான் சீமா பேசுகிறேன். ஜானி இப்போ அங்கே வருவாரு. வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. வைத்தாள். மறுபடி படுக்கை அறைக்குள் நுழையவே தயக்கமாக இருந்தது. கொஞ்ச நேரம் ஹாலிலேயே உட்கார்ந்திருந்துவிட்டு முகம் கழுவி கொள்வதற்காக எழுந்தாள். படுக்கை அறைக்குள் இணைந்த குளியலறைக்குள் வந்தாள். அங்கே செவ்வக ஜன்னலின் குறுக்கே செருகி வைக்கப்பட்டிருந்த 6 கண்ணாடி துண்டுகளும் கழற்றி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து திடுக்கிட்டாள். சுந்தரகுமாரன் எப்படி உள்ளே வந்தான் என்பது புரிந்தது. ஹூ டு இமான்சிபேட் என்ற கேள்வியை மார்பில் தாங்கி உள்ளே வந்தாள் சுசீலா. டைட்டான கருப்பு பனியன், டைட்டான கருப்பு காட்ராய் பேண்ட். தலையை 2ஆக பிரித்து உச்சியில் இரட்டை குதிரைவாள்கள் புறப்பட்டன. காதில் கண்ணுக்கு தெரியாத குட்டி தோடும், நெற்றியில் இரத்த துளியாய் ஸ்டிக்கர் பொட்டும், உறுத்தாத சிவப்பில் லிப்ஸ்டிக்குமாய் நீண்ட நாள்களுக்கு பிறகு வர்ணிக்கப்படுகிற சுசீலா, ஏன் இன்னும் ஆஃபீஸ் மூடல? வீட்டுக்கு வந்துதான் பார்க்க வேண்டியிருக்கும்னு நினச்சேன் என்று கார் சாவியை மேஜையில் போட்டாள். உனக்காகத்தான் வெயிட் பண்ணுறேன் சுசி. மாதவியையும் ரவியையும் போக சொல்லிட்டேன். இப்போ நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். அடுத்த வரி வசனமா நான் உன்னை கற்பழிக்க போறேன்னு சொல்ல போறீங்களா? என்ன பீடிகை இது? உன் ஃப்ரெண்டு சீமா டேனியல் ஃபோன் செஞ்சா. என்னவா? பார்த்து நாளாச்சு. ஏதோ ட்ரபிளில் இருக்கா. நம்ம உதவி தேவைப்படுதான். என்ன ட்ரபிள்? கேஸ் ட்ரபிள். உருளைக்கிழங்கு குறைச்சிக்க சொன்னேன். சிரிச்சாச்சு. சொல்லுங்க. விரிவா சொல்லலை. யாரோ ஒருத்தன் மிரட்டுறானா. அவள் வீட்டுக்கு வர்றதா சொன்னேன். பிளாக்மெயிலா? தெரியல. பேசினா தெரியும். டிவியில் பார்க்குறப்பெல்லாம் நினச்சிக்குவேன். நேரில் பார்க்குறப்போ கேட்கணும்னு. இன்னைக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. பரத் சீட்டை விட்டு எழுந்து மடக்கி விட்டிருந்த முழுக்கை சட்டையின் கைகளை பிரித்து விட்டு கஃப் பட்டன்களை போட்டுக்கொண்டு சிகரெட் எடுத்தான். அவனுக்கு லைட்டர் கிளிக்கி ஜுவாலை காட்டி அணைத்து விட்டு, என்ன கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க? சௌக்கியமானுதான். சுசீலா நெற்றியில் ஒயிலாக கை வைத்து கொண்டு, வர வர ரொம்ப கடிக்கிறீங்கப்பா என்றாள். 4 பேர் இருக்கிறப்போ இப்படி சொல்லாத, தப்பா நினச்சிக்குவாங்க.
அப்ப 3 பேர் இருக்கிறப்ப சொல்றேன். பதில் கடியா? வா போகலாம் என்று அவள் பனியனின் வசனத்தை வாய்விட்டு படித்தான். அன்னைக்கு ஒரு பதிப்பகத்துக்காரர் ஃபோன் செஞ்சிருந்தாரு. உனக்கு நன்றி சொல்ல சொன்னாரு, சொல்ல மறந்துட்டேன். எதுக்கு நன்றி? உன்னால அவர் போட்டிருக்கிற டிக்ஷனரி நல்லா விக்கிதான். ராயல்டி கேட்க வேண்டியதுதானே? கேட்டேனே. வேணும்னா மசாலா டீ தரேன்னாரு. ஐயோ, கடி ஆஃப் தி இயர். வந்து தொலைங்க. தொலைஞ்சிட்டா அப்புறம் எப்படி வர்றது என்று மேலும் வெறுப்பேற்றிவிட்டு கார் சாவியை கையில் எடுத்துக்கொண்டான் பரத். வரவேற்று அமர சொல்லிவிட்டு டீ போட்டு கொண்டு வருவதாக சொல்லி சீமா டேனியல் உள்ளே சென்றபோது பரத் அந்த ஹாலை பார்வையால் ஒட்டடை அடித்தான். என்ன ஒரு வார்த்தை பிரயோகம்! கை தட்டினீங்களா? டிபி பேஷண்டாக 2 டியூப் லைட்டுகள், படை திரட்டி கொசுக்கள் போரிட்டு கொண்டிருக்க 2 பல்லிகள் பாய்ந்து பாய்ந்து தங்கள் டிஃபனை சாப்பிட்டு கொண்டிருந்தன. இது கர்த்தரின் வீடு என்று மரவேலைப்பாட்டின் நடுவில் சிலுவையும் ஒளிவட்டமுமாய் இயேசு, கேலண்டரில் பானுப்பிரியா, பிளாஸ்டிக் மாலைகளுடன் டேனியல் அண்ட் மிஸ்ஸஸ் டேனியல், பட்டமளிப்பு விழா உடையுடன், கையில் சுருட்டின சர்டிபிகேட்டுடன், மகா ஒல்லியாக சதை பற்றாக்குறையுடன் சீமா, தையல் மிஷின் மேல் நிமிர்த்தி வைத்த அயன் பாக்ஸ், மூடின டெலிவிஷன், மேலே பூஸ்டர் பாக்ஸ் அருகில் ஃப்ளவர் வாஷ், சற்றே தூசி படிந்த வெல்வெட் துணியில் செய்யப்பட்ட பூக்கள், உயர்ந்த ஜாதி சோஃபாக்கள், சாயும் இடத்தில் ஃப்ரில் வைத்த சல்லடை துணிகள், டீஃபாய் அடித்தட்டில் நெருக்கி அடித்துக்கொண்டு வார மாத புத்தகங்கள், நிமிர ட்ரேயில் வைத்த 3 பீங்கான் கோப்பைகளுடன் சீமா எடுத்துக்கொண்டார்கள். மௌனமாய் குடித்து முடித்ததும், சொல்லு சீமா என்றாள் சுசீலா. கைகளை அசைத்து விரிவாக சொல்ல ஆரம்பித்தாள் சீமா. அவளின் மாறுகிற முகபாவங்களை, விழிகளில் வந்து போகும் திகிலை கவனித்து கொண்டே பொறுமையாக கேட்டான் பரத். படுக்கையறையில் வைக்கப்பட்டிருந்த கத்தியையும் கடிதத்தையும் காட்டினாள். வெள்ளித்திரையில் 6ஆம் பக்கத்தை மடக்கி கொடுத்து படிக்க சொன்னாள். பாத்ரூமிற்குள் அழைத்து சென்று கழற்றப்பட்டிருந்த ஜன்னல் கண்ணாடிகளை காட்டினாள். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றாள். சச்ச, கவலைப்படாதீங்க என்றான் பரத். என் பெட்ரூம் வரைக்கும் வந்து கத்தி செருகி வச்சுட்டு போயிருக்கான். எப்படி பயப்படாம இருக்கிறது? ஆமாம் பரத், கொஞ்சம் தீவிரமான கிராக்கா தெரிகிறான் என்றாள் சுசீலா. அதே சமயம் கோழை. எப்படி? தன் விலாசம் தராம ஒளிஞ்சுக்கிட்டுத்தானே செயல்படுறான். இது அத்துமீறல், தப்பு செயல்னு அவனுக்கே தெரியுது. ஒரு மாதிரி ஃபெனட்டிக் சைக்கோவா இருக்கலாம். பஸ்ஸர் ஒலிக்க சீமா சென்று திறந்தாள். வெற்றிலை குதப்பிக்கொண்டு வேலைக்காரி நின்று கொண்டிருந்தாள். உள்ளே வந்தாள். சமையலறைக்கு சென்று தன் வேலைகளை தொடங்கினாள். டார்ச் லைட் கொண்டாங்க சீமா. கொண்டு வந்தாள். வாங்கி கொண்டு வீட்டின் சைடு பகுதியில் சீமாவின் படுக்கையறையை ஒட்டிய பாத்ரூமின் பின்பக்கத்திற்கு அந்த கண்ணாடி கழற்றப்பட்ட ஜன்னலுக்கு நேரெதிரே வந்து நின்றான். சுசீலாவும் சீமாவும் தொடர்ந்தார்கள். தரையில் இருந்து 10 அடி உயரத்தில் இருந்தது ஜன்னல். அருகே மொட்டை மாடியில் இருந்து தரையிறங்கும் சிமெண்ட் ட்ரைனேஜ் பைப். அந்த பைப்பிலும் சுவர் பரப்பிலும் மெதுவாக வெளிச்சத்தை நகர்த்தினான். கீழே தரையில் மிருதுவாய் புற்கள், கசக்கி எறியப்பட்ட சோப்பு உரைகளும் முடிந்து போன பேஸ்ட் டியூபுகளும் கிடந்தன. பரத் புற்களை கால்களால் களைத்து பார்த்தான். ஷூவை கலற்றிவிட்டு சாக்ஸ் கால்களுடன் அந்த பைப்பில் ஏறினான். வாயில் கடித்திருந்த டார்ச்சை எடுத்து ஜன்னல் விளிம்பில் அடித்து பார்த்தான். படிந்த தூசி மேல் கால் தடங்கள் தெரிந்தன. கையின் தடமும் தெரிந்தன. கீழே இறங்கினான். உள்ளே வந்தான். கைத்தடம் கால் தடமெல்லாம் இருக்கு. நீங்க சொன்ன அந்த சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுறேன். அவசியப்பட்டா நாய் உபயோகிக்கலாம். அவர் இதுவரைக்கும் என்ன விசாரிச்சு வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறேன். அந்த 2 முன் லெட்டர்களையும் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இதுல நான் எந்த அளவுக்கு உதவ முடியும்னு பார்க்குறேன். தைரியமாயிரு சீமா, ஒன்றும் ஆகாது என்றாள் சுசீலா. பரத் புறப்படும் முன்பு, அந்த கண்ணாடிகளை மறுபடி மாட்ட வேணாம். பெட்ரூம் கதவை பூட்டிடுங்க. ஹால்லையே படுத்துக்கங்க. வேலைக்காரி இங்கே தங்குவாளா? ஆமா, காலையில தான் போவா. இதையே நினைக்காதீங்க, சகஜமா இருங்க. அண்ணன் எப்போ வராருன்னு சொன்னீங்க? இன்னும் 3 நாள் ஆகும். நீங்க சொன்ன ஜானிய கூட துணையா இருக்க சொல்லுங்க. எனக்கு எந்த நேரத்திலையும் ஃபோன் செய்யலாம். இதுல வீட்டு நம்பரும் இருக்கு. உங்களை மறுபடி நாளைக்கு சந்திக்கிறோம். வெளியேறினான் பரத். மேலும் மாறுதல் சொல்லிவிட்டு வந்தாள் சுசீலா. அத்தியாயம் 7. என்ன நினைக்கிறீங்க பரத் என்றால் காரில் அலறிய இசையை குறைத்து. டிவியில பாக்குறதுக்கும் நேர்ல 3 டைமென்ஷன்ல பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சுசி. நேர்ல இன்னும் அழகாதான் இருக்கா என்றான் சாலையை பார்த்து கொண்டு. மிரட்டலை பத்தி கேட்டேன். பணக்கார பொறுக்கி பையன்னு தெரியுது. கற்பனையிலேயே தாலி கட்டி ஹனிமூன் போய் கர்ப்பமும் ஆகி 2 சுத்து நட்டு கலண்டிருக்கணும். ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரும் இல்லை, சப் இன்ஸ்பெக்டரும் இல்லை. ஏட்டு பழுப்பு காகிதத்தில் உதறி உதறி எழுதி கொண்டிருந்தார். ஆணியில் 2 விலங்குகள், வின்செஸ்டர் துப்பாக்கிகள்,
லத்திகள், குற்ற விபரங்கள், தமிழ்நாடு மேப், பிறகு பொக்கை காந்தி. லாக்கப்பில் 2 தாடிக்காரர்கள் முழங்கால்களை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். ஒருவனின் முகம் வீங்கி இருந்தது. 3/4 மணி நேரம் கழித்து விநாயகம் வந்தார். தன் நாற்காலியில் அமர்ந்ததுமே தொப்பியை கழற்றி துப்பாக்கி மூக்கில் தொங்க விட்டுவிட்டு சீப்பால் பின்னந்தலையை சீவிக்கொண்டே பரத்துடன் அறிமுகமாகி கை குலுக்கினார். பரத் விபரம் சொன்னதும் வீட்டுக்குள்ளே வந்துட்டானா என்று லெட்டரை வாங்கி படித்து பார்த்தார். முன் கடிதங்களை படிக்க தந்தார். செயினை எடுத்து காட்டினார். தான் எடுத்த நடவடிக்கைகளை சொன்னார். மயிலாப்பூர்னு ஏரியா தெரிஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தீவிரமா இறங்கினா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்குள்ள எனக்கு வேற முக்கியமான வேலைகள் தந்துட்டாங்க. நான் நாயை பயன்படுத்துறேன். சீமா வீட்டுக்கு போய் பார்க்குறேன். அவங்க வீட்டுக்கு பந்தோபஸ்துக்கு 2 கான்ஸ்டபிள்களை போடுறேன். நாங்க தனிப்பட்ட முறையில் இதில் ஈடுபடுறதுல உங்களுக்கு மறுப்பு எதுவும் இல்லையே. கிடைக்கிற தகவல்களை ஒப்படைங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த லெட்டர்களை ஜெராக்ஸ் பண்ணி ஒவ்வொரு காப்பி தர முடியுமா? சட்டப்படி கூடாது, ஆனால் தரேன். பிரதிகள் பெற்றுக்கொண்டு புறப்பட்டார்கள். நேராய் வீட்டுக்கு ஓட்டினான் பரத். சுசீலாவை 3 கடிதங்களையும் வாய் விட்டு படிக்க சொல்லி கேட்டான். வீட்டிற்கு வந்ததும் கடித பிரதிகள் எல்லாவற்றையும் டீஃபாய் மேல் பக்கம் பக்கமாக வைத்து, நான் சொல்றதெல்லாம் எழுது சுசி. சுசீலா பேப்பர் பேனா எடுத்துக்கொண்டு என்றாள். நல்ல பணக்காரன். வீட்டில் டிவி டெக்கு உண்டு. அடிக்கடி வெளியூர் போகிறவன். உயர்ந்த ரக ஹோட்டல்களில் தங்குபவன். பத்திரிகைகள் வாசிப்பவன். குறிப்பாக வெள்ளித்திரை. சினிமாவை வெறுப்பவன். படித்தவன். சற்று தீவிரமானவன். ஆளுகையை விரும்புபவன். பொசசிவ். தமிழ் டைப்ரைட்டர் வைத்திருப்பவன். மயிலாப்பூரை சேர்ந்தவன். சீமாவின் வீட்டு விலாசம், பிறந்த நாள் தேதி எல்லாம் தெரிந்தவன். அவ்வளவுதான். எழுதியாச்சு. ஒன்று விட்டுட்டீங்க. பெயர் சுந்தரகுமாரன். அது பொய் பெயரா கூட இருக்கலாம். டெலிஃபோன் டைரக்டரிலையும் மயிலாப்பூர் போஸ்ட் ஆஃபீஸ் விசாரணையிலையும் சுந்தரகுமாரன்கிற பேரே கிடைக்கலன்னு எஸ்ஐ சொன்னாரு. ஃபோன் வேற பேர்ல இருக்கலாம். ஏதாச்சும் பிஸ்னஸ் செய்கிறவனா இருக்கலாம். தபால்கள் அந்த பெயர்லேயே போகலாம். அதனால அவன் பெயர் மயிலாப்பூர் போஸ்ட்மேன்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஓகே, சுந்தரகுமாரன்கிறது அவனோட உண்மையான பேர்னே வச்சுக்கலாம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்? எஸ்ஐ விசாரிச்சா அந்த நகை கடையிலையும் தந்தி ஆஃபீஸ்லையும் நாமளும் விசாரிக்கலாம். கேள்விகளை வச்சு புதிய தகவல்கள் சொல்லப்படலாம். சரி, விசாரிச்சுடுவோம். அடுத்து மயிலாப்பூர்ல உள்ள லயன்ஸ் கிளப், ரோட்டரி இது மாதிரி அமைப்புகள்ல சுந்தரகுமாரன்னு யாராவது உண்டான்னு பார்க்கலாம். பரவாயில்ல, தேறிட்ட. அப்புறம் சுந்தரகுமாரன் பணக்காரன். பணக்காரனுக்கு பேங்க் அக்கவுண்ட் இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லை. மயிலாப்பூர்ல உள்ள அத்தனை பேங்க்லையும் விசாரிக்கலாம். அப்புறம் மயிலாப்பூர்ல உள்ள சேல்ஸ் டாக்ஸ் ஆஃபீஸ்ல விசாரிக்கலாம். பிஸ்னஸ் மேனா இருந்தா எல்லா ஆர்சிக்கும் உரிமையாளர் பெயர் அவங்க ரெக்கார்ட்ஸ்ல இருக்கும். வாவ், வெண்டைக்காய் நிறையா சாப்பிட்றியா சுசி? இன்னும் கூட வழிகள் இருக்கு. பணக்காரன்கிறப்போ ஏதோ ஒரு வாகனம் வச்சிருப்பான். ஆர்டிஓ ஆஃபீஸ்லையும் விசாரிக்கலாம். ஆக உன்னை நம்பி ஏஜென்சியை ஒப்படைச்சிட்டு தைரியமா நான் 15 நாள் கூட வெளியூர் போகலாம் போலிருக்கே. இத்தனை விசாரணைகள்ல நிச்சயம் ஒன்றுல சிக்கிடுவான். சுசி, அது சரி, அந்த செய்தி உண்மையா இருக்குமா? எது? ப்ளூ ஃபிலிம்ல நடிச்சிருக்கிறதா? சாச்சா, அபாண்டமான கற்பனை. ஆனா தகுதியுள்ள உடல் தான். அபாண்டமான கற்பனை செஞ்சு பார்த்தேன். உங்களுக்கு ரொம்ப அழுக்கான மனசு. ஆமா, நிர்மா கொண்டா, துவச்சிடலாம். இதெல்லாம் ரசனை சுசி, ரசனை. டெபாண்டிர் நடுப்பக்கத்துக்காக எவ்வளவு பேர் வாங்குறாங்க தெரியுமா? அழகு இறைவன் கொடுத்த வரம். நோ, இது எக்ஸ்பிளாய்டேஷன், வக்ரம். சரி, வக்ரம் தான். ஆனா எல்லாருக்கும் உண்டு. மனசு ஊஞ்சல் மாதிரி ஆடாம இருக்கவே இருக்காது. சலனமே படாத மனசு 2 பேருக்கு தான். ஒரு ஆள் கல்லறைக்குள்ள இருக்கான், ஒரு ஆள் கர்ப்பப்பைக்குள்ள இருக்கான். வரம்பு மீறினாதான் தப்பு. சுசீலா கைக்குட்டை எடுத்து தன் தலையிலும் தோள்களிலும் துடைத்து கொண்டாள். உங்க தத்துவ மழையில நனைஞ்சிட்டேனா, அதான் தொடச்சுக்கிறேன் என்றாள். அத்தியாயம் 8. போனில் பேசி பிறகு நேரில் வந்த ஜானி, ரொம்ப நல்ல காரியம் செஞ்ச சீமா. போலீஸை மட்டும் நம்பி பிரயோஜனம் இல்லை. பாவி பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டானே. நானும் விளையாட்டு தான்னு நினச்சி உனக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பெரிய வில்லங்கம் ஆயிடுச்சே. போலீஸ்லையும் சொல்லி ஆகணும் சீமா என்றான். பரத், சுசீலா 2 பேரும் இங்கேருந்து புறப்பட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போய் விவரங்கள் சொல்லி நடவடிக்கைகள் எடுக்க சொல்கிறேன்னுட்டு தான் போனாங்க. ஜானி ஸ்டேஷனுக்கு ஃபோன் செய்தான். விநாயகம் பேசினார். அங்கே தான் புறப்பட்டு இருக்கேன். ஃபாரன்சிக் பீப்புள் வருவாங்க, காத்திருக்க சொல்லுங்க. சரி சார் என்று வைத்து, சீமா, உன் அண்ணன் சிங்கப்பூர்லேருந்து வர்ற வரைக்கும் நான் இங்கேயே தங்கிக்கிறேன். நீ எதுக்கும் பயப்படாத. அரை மணியில் விநாயகம், கான்ஸ்டபிள்கள் மோப்பநாய் ஒன்றுடன் வந்தார்கள். அடுத்தடுத்த வீடுகளில் இருந்து வெளியே வந்து வேடிக்கை பார்க்க ஷீலா என்று காவல்துறையினரால் அழைக்கப்பட்ட அந்த நாய் சீமாவின் படுக்கை அறையிலிருந்து புறப்பட்டு பாத்ரூம் ஜன்னலுக்கு வெளிப்பக்கம் வந்தது.
பிறகு சாலைக்கு வந்தது. சற்று தூரம் ஓடி படுத்து கொண்டது. அதன் வளர்ப்பாளர் 3 முறை பெட்ரூமில் விடுவித்த போதும் அதே போலவே செய்தது. அது போன படுத்துக்கொண்ட இடங்களில் கான்ஸ்டபிள்கள் தடயம் தேடினார்கள். ஃபாரன்சிக்கில் இருந்து சூட்கேஸுடன் வந்த 2 பேர் விநாயகம் சொன்ன குறிப்புப்படி கண்ணாடி துண்டுகளில் டிரைனேஜ் பைப்பில் ரேகைகள் எடுத்தார்கள். மஃப்டியில் இருந்த 2 போலீஸ்காரர்களை விநாயகம் சீமாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். இவங்க 2 பேரை உங்கள் வீட்டுக்கு பந்தோபஸ்தா போட்டிருக்கேன். 2 நாளில் அவனை பிடிச்சிடலாம். அது வரைக்கும் நீங்கள் செய்தி வாசிக்க வேணாம். என்ன சார் இது, ஒரு பைத்தியக்காரனுக்கு பயந்துக்கிட்டு ப்ரோக்ராம்களையே கேன்சல் பண்ண சொல்கிறீங்க என்றான் ஜானி. அவன் பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கிறதால நாம் எச்சரிக்கையாக நடந்துக்கிறது நல்லது. அவன் செயல்களை யூகிக்க முடியலையே, அதனால தான் சொல்கிறேன். ஓகே சார் என்றாள் சீமா. அந்த செயினை ஒப்படைத்தார். வாங்கி கொண்டாள். ஜானி, நீங்கள் கூட இங்கே துணையாக இருக்கிறது நல்லது. நான் இங்கேயே தான் இருக்க போகிறேன். அதற்குள் அதே தெருவில் வசிக்கும் ஒரு துணுக்கு எழுத்தாளர் தனக்கு வேண்டிய பத்திரிகைக்கு ஃபோன் செய்து சீமா வீட்டில் போலீஸ் நாய் என்று தகவல் சொல்ல, அங்கிருந்து கேமரா சகிதமாக ஒரு ரிப்போர்ட்டர் ஸ்கூட்டரில் வந்து சேர்ந்து விட்டார். விநாயகத்திடம் அறிமுகப்படுத்தி கொண்டு கேள்வி கேட்க, நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வாங்க சொல்கிறேன். இப்போ என் வேலையை தொந்தரவு செய்யாதீங்க. நிருபர் தலையை ஆட்டி விட்டு வெளியேறி ஒரு கான்ஸ்டபிளுக்கு சல்யூட் வைத்து தனியாய் அழைத்து, என்ன சமாச்சாரம் என்றார். கான்ஸ்டபிள் தனக்கு தெரிந்ததை சொல்லி சன்மானமாக 10 ரூபாய் பெற்றுக்கொண்டார். அப்படியும் நிருபர் தெருமுனை டீக்கடையில் அமர்ந்து மாலை பேப்பர் படித்து காத்திருந்து சீமாவின் வீட்டிலிருந்து ஜீப் புறப்பட்டு போனதும் வந்து பஸ்ஸர் அடித்து, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன பேட்டி. சாரிங்க, நான் ஏகப்பட்ட டென்ஷனில் இருக்கேன், மூடில் இல்லை, எதுவும் கேட்காதீங்க. சார், நீங்களாவது ஏதாவது சொல்வீங்களா? என்னங்க சொல்லணும் என்றான் ஜானி எரிச்சலாக. போலீஸ் வந்தது எதுக்காக? ஜானி நழுவலாக எதையெதையோ சொன்னாலும் அந்த ஆசாமி விடுவதாக இல்லை. நோண்டி நோண்டி கேட்டார். ஜானி அரைகுறையாக சொல்லி கழுத்தில் கை வைக்காத குறையாக வெளியே அனுப்பி கதவை சாத்தினான். துணைக்கு நான் இருக்கேன், நீ வீட்டுக்கு போகலாம் என்று வேலைக்காரியை அனுப்பி வைத்துவிட்டு, என்ன சீமா இது, ஒரே சோதனைகளாக இருக்கு. நம்ம காதல் இப்போதைக்கு வெளியில் தெரிய வேணாம்னு நினச்சோம், தெரிஞ்சிடுச்சு. ஒரு பக்கம் தரக்குறைவாக எழுதுறாங்க. எவனோ மறை கலண்டவன் இப்படி மிரட்டுறான். ஜானி, நான் ஏற்கனவே பயந்துருக்கேன். உன்னை பயப்பட வைக்கிறது என் நோக்கமில்லை. சரி விடு, வேற பேசுவோம். செஸ் போர்டு கொண்டா, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தூங்கலாம். நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன், நீ அண்ணன் ரூமில் படுத்துக்கோ. உன் பெட்ரூமை லாக் பண்ணிடலாம் என்றான் ஜானி. காலை 6 மணிக்கு பஸ்ஸர் ஒலித்த போது ஜானி திறந்தான். நாங்கள் போகிறோம், மறுபடி ராத்திரி காவலுக்கு வர்றோம் என்றனர் மஃப்டி போலீஸ்காரர்கள். சரி, நான் பார்த்துக்கிறேன் என்று சோம்பல் முறித்த ஜானி கேட்டில் கட்டி வைத்திருந்த துணிப்பைக்குள் போடப்பட்டிருந்த பால் பாக்கெட்டையும் செருகி வைக்கப்பட்டிருந்த செய்தித்தாளையும் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான். 2 கப் காபி தயாரித்து 2ஐயும் கையில் எடுத்துக்கொண்டு சீமா உறங்கிக் கொண்டிருந்த டேவிட்டின் படுக்கையறை வாசலுக்கு வந்து சீமா என்று அழைத்தான். 2 கைகளிலும் காஃபி இருக்க முழங்காலால் மோதினான். கதவை திறந்துவிட்டு கொட்டாவி விட்டாள் சீமா. சோம்பல் முறித்தாள். சீமா, காலையிலேயே என்னை தூண்டாத, இந்தா காஃபி. என்னை எழுப்பி இருக்கக்கூடாதா? எதுக்கு சிரமம்? பரவாயில்ல, இதோ பாரு, தினப்பேப்பரில் கூட நியூஸ் வந்துடுச்சு. என்ன என்றாள் பதற்றமாக. பதறாத, ஒன்றுமில்ல, வெறும் ரிப்போர்ட்டிங் தான், படிக்கட்டுமா? சீமா டேனியலுக்கு மிரட்டல். மர்ம மனிதன் யார்? போலீஸ் தீவிரம். சென்னை தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பவர்களில் ஒருவர் சீமா டேனியல். இவர் இப்போது நீ தொடும்போது என்னும் திரைப்படத்திலும் நடித்து வருகிறார். சினிமாவில் நடிக்கக்கூடாது என்று மிரட்டும் தொனியில் சுந்தரகுமாரன் என்கிற மர்மமான ஆசாமி கடிதங்கள் எழுதியிருக்கிறான். சீமா டேனியல் புகார் செய்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசார் அந்த மர்ம மனிதனை தேடி வருகின்றனர். வழக்கை விசாரிக்கும் சப் இன்ஸ்பெக்டர் விநாயகம் இன்னும் 2 தினங்களில் அந்த ஆசாமியை பிடித்து விடுவோம் என்றும் அவன் மனநிலை சரியில்லாதவனாக இருக்கலாம் என்றும் கூறினார். இது தொடர்பாக போலீஸ் நாய் ஷீலா பயன்படுத்தப்பட்டுள்ளது. பல வழக்குகளில் ஷீலா குற்றவாளிகளை பிடிக்க பெரிதும் உதவி இருக்கிறது. இதை அவன் படித்தா இன்னும் தீவிரமாயிட மாட்டானா ஜானி? அவனுக்கு இன்னும் கோபம் வராதா? என்ன செய்ய முடியும் சீமா? செய்தி வர்றதை நம்மால் தடுக்க முடியாது. சரி, இன்னைக்கு 9 மணிக்கு மகாபலிபுரத்தில் அவுட்டோர் ஷூட்டிங் இருக்குது. குளிச்சுட்டு புறப்படு. டிஃபன் வெளியில் சாப்பிட்டுக்கலாம், நானும் கூட வரேன். சீமா குளிப்பதற்கு சென்றாள். 8 மணிக்கு இருவரும் தயாராகி வெளியே புறப்பட ஆயத்தமானார்கள். வாசல் கதவை திறந்து வெளியே வந்து அதிர்ந்தார்கள். வெளியே ஜானி நிறுத்தி வைத்திருந்த மோட்டார் பைக்கின் பின் சக்கரம் தனியாக, முன் சக்கரம் தனியாக, பாடி தனியாக கிடந்தன. பெட்ரோல் டேங்க் திறந்து விடப்பட்டு தரை முழுக்க பெட்ரோல் பரவி இருந்தது. வண்டியின் எலக்ட்ரிக்கல் வயர்கள்
அருந்து தொங்கின. அத்தியாயம் 9. போனில் செய்தி வாங்கிக் கொண்ட 20வது நிமிடத்தில் பரத், சுசீலா இருவரும் சீமாவின் வீட்டில் இருந்தார்கள். கலைக்கப்பட்ட குருவிக்கூடு போல தனித்தனி பாகங்களாக கிடந்த மோட்டார் பைக்கை இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு பார்த்தான் பரத். சீமா ஜானியை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த அவன் நேற்று போலீஸ் வந்து எடுத்த நடவடிக்கைகளை விவரித்தான். ஆக காலையில் 6 மணிக்கு அப்புறம்தான் அவன் வந்து பைக்கை இது மாதிரி செஞ்சிருக்கணுங்கிறீங்களா? நோ டவுட். 6 மணிக்கு காவலுக்கு இருந்த போலீஸ்காரங்க என்கிட்ட சொல்லிட்டு புறப்பட்டாங்க. அப்ப இந்த பைக்கு இங்க நல்ல நிலையில தான் இருந்துச்சு. பாலும் பேப்பரும் எடுத்துக்கிட்டு நான் கதவை சாத்திக்கிட்டு உள்ள போனதும் அவன் வந்திருக்கணும். இந்த செயலுக்கு என்ன அர்த்தம்? தன் வெறுப்பை இப்படி காமிச்சிருக்கான். பரத் காலை மடக்கி அமர்ந்து பைக்கின் சைடு பகுதியில் அமர்ந்து பெட்ரோல் டேங்க் மூடின லெதர் பிளாப்பில் ஏதாவது கடிதம் வைக்கப்பட்டிருக்கிறதா என்று ஆராய்ந்தான். இல்லை. சாவி கொண்டு வர சொல்லி லெட்டர் பாக்ஸை திறந்து பார்த்தான். காலி. அப்போ இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கான் அவன். சீமா, இன்னைக்கு உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம்? 9 மணிக்கு மகாபலிபுரத்தில் அவுட்டோர் ஷூட்டிங், பாடல் காட்சி. 1 மணி நேரம் தாமதமாக வர்றதா ஃபோன் செஞ்சு சொல்லியிருக்கேன். கேன்சல் பண்ண முடியாதா? கஷ்டம் சார், அங்கே எல்லாரும் எனக்காக காத்திருப்பாங்க. ஹீரோயின் இல்லாமல் ஷூட்டிங் எப்படி எடுக்கிறது? ஷூட்டிங் தடைப்படும். சரி, அப்படின்னா இந்த சமாச்சாரத்தை போலீஸில் சொல்லிடலாம். 2 பேரை பாதுகாப்புக்கு அனுப்ப சொல்லி கேட்டுக்கலாம். அவங்க துணையோட ஷூட்டிங் போகிறது நல்லது. நானும் துணைக்கு போகிறதா இருக்கேன் என்றான் ஜானி. எல்லோரும் வீட்டுக்குள் வந்தபோது டெலிஃபோன் ஒலித்தது. சீமா டேனியல் எடுத்தாள். ஹலோ ஹலோ, குட் மார்னிங் என்றது ஒரு கரகர ஆண் குரல். குட் மார்னிங். யார் நீங்க? முதல் தடவையா உன்னோட ஃபோன்ல பேசுறேன் சீமா. தெரியல? சுந்தரகுமாரன். பாவி, நீயா? ஏன் இப்படி என்ன அலக்களிக்கிற? பரத் சீமாவின் பேச்சை வைத்து எதிர்முனையில் யார் என்பதை யூகித்து அவனும் ரிசீவரிடம் தன் காதை நெருக்கினான். அவனாலும் இப்போது பேச்சை கேட்க முடிந்தது. சீமா, மை டியர் டார்லிங், உன்னை நான் எவ்வளவு தூரம் நேசிக்கிறேன். நீ இப்படி துரோகம் செய்றியே, நியாயமா? நீயும் அந்த ஜானியும் பைக்கில் போனதை நானே என் கண்ணால பார்த்துட்டேன். நீ அவனை நேசிக்கிறதானே? ஆமா ஆமா ஆமா. சுசீலா அவசரமாக கைப்பையிலிருந்து டேப் ரெக்கார்டர் எடுத்து தர பரத் பதிவு செய்யும் பட்டன்களை அழுத்தி ரிசீவர் அருகே காட்டினான். இப்படி என்ன நீ ஏமாத்தலாமா? இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நீ யாருன்னே எனக்கு தெரியாதே. சீமா, போலீஸ்ல புகார் கொடுத்தா நான் பயந்துருவேனா? பாத்தியா ஜானியோட பைக்கு எந்த கதியில இருக்குன்னு? அவன் உடனடியா உன்னை விட்டு விலகணும். நீ அவனை மறக்கணும். இல்லைன்னா அந்த பைக்கு மாதிரி அவனையும் பார்ட்டா கழட்டிடுவேன். எப்படி நம்ம சிம்பாலிக் வேலை? நோ, தயவு செஞ்சு என் விவகாரத்துல தலையிடாத. அது எப்படி பொண்டாட்டி விவகாரத்துல புருஷன் தலையிடாம இருக்க முடியும்? நான்சென்ஸ். நான் உன் பொண்டாட்டியா? ஆமா, என்னை பொறுத்தவர. பரத் வார்த்தை உறக்க வராமல் உதட்டசைவாக, எங்கிருந்து பேசுறேன்னு கேளுங்க, நேர்ல சந்திச்சு பேசலாம்னு சொல்லுங்க என்றான். இதோ பாருங்க சுந்தரகுமாரன், நாம நேர்ல சந்திச்சு பேசலாம். ஓ, தாராளமா. எப்போ, எங்கே பேசலாம்? இன்றைக்கு இரவில் நிலா ஒளியில் என் நிழல் உன்மேல், உன் நிழல் என்மேல். அப்படி ஒரு அருகில், அதாவது என் கனவில். உளராதீங்க. இப்ப எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுவேன், ஆனா நீ போலீஸ்ல சொல்லிடுவியே. நிஜமா சொல்லல. நான் எப்படி நம்புறது? என் மேல புகார் கொடுத்தவ தானே. இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? ஜானிய வெட்டி விட்டுடு, அவனை மறந்துடு. முடியாது, இது என் பர்சனல் விஷயம். சீமா டார்லிங், வேணாம். என் கோபத்தை கிளறாத. என்ன செய்வ? ஓஹோ, அவ்வளவு திமிரா உனக்கு? போலீஸ் துணை இருக்குங்கிற தைரியமா? நேத்து ராத்திரி மஃப்டி போலீஸ் பாதுகாப்புக்கு நின்னாங்க. எத்தனை நாளைக்கு நிப்பாங்க? அவங்கள மீறி உன் காதலன் பைக்கை பிரிச்சு போட்டேங்கன்னு என்னை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டல்ல. இப்ப கூட மோசமில்ல. நான் ஜானிய மறந்துடுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் சாந்தமாகிடுவேன். சொல்ல முடியாது. அப்படியா? கூந்தல் இருக்கிறதால தானே பூச்சி விடுற? சுவர் இருக்கிறதால தானே சித்திரம் வரைகிற? பொறுத்திருந்து பாரு. எதிர்முனை வைக்கப்பட்டது. வெளிரின முகத்துடன் போனை வைத்த சீமா தளர்வாய் அமர்ந்தாள். பரத் டெலிஃபோன் பேச்சை கேசட்டில் ரிவர்ஸ் செய்து முழு சத்தத்தில் ஓடவிட்டான். சுந்தரகுமாரன் பேசும்போதெல்லாம் பின்னணியில் சில பல குரல்கள் கேட்டன. ஆனால் தெளிவில்லாமல் கேட்டன. சினி ரெக்கார்டிங் தியேட்டர்ல இன்னும் சத்தத்தை பெருசுபடுத்தி கேட்க முடியும். கேட்கலாம் என்று அணைத்த பரத் டெலிஃபோன் எடுத்து சப் இன்ஸ்பெக்டர் விநாயகத்திற்கு தகவல் சொன்னான். உடனடியாக பாதுகாப்புக்கு 2 பேரை அனுப்ப சொன்னான். சீமா, தைரியமா இருங்க. பேசுறப்ப தைரியமா தான் பேசினேன். ஆனா உதறலா இருக்குங்க. ஒன்னும் ஆயிடாது. பரத், ப்ளீஸ், எப்படியாச்சும் அவனை மடக்குங்க. போலீஸ் அவ்வளவு தீவிரம் காட்டாது என்றான் ஜானி உடைந்த குரலில். நோ, போலீஸோட இணைஞ்சுதான் இதை சாதிக்க முடியும். நான் தனிப்பட்ட முறையிலையும் அதிகபட்சம் முயற்சி பண்றேன். எஸ்கார்ட் போலீஸ் வந்தப்புறம் ஷூட்டிங்குக்கு புறப்படுங்க என்று எழுந்தான். கடைசியா என்ன சொல்லி மிரட்டினா? அதுக்கு அர்த்தம் என்ன?
அவனும் மைண்டு சரியில்லாதவன். அவனோட மிரட்டலுக்கெல்லாம் அர்த்தம் பார்க்க வேணாம். 24 மணி நேரத்தில் அவனை பிடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. மஃப்டி போலீஸை அடையாளம் கண்டுகிட்டு இங்கேயே சுத்திக்கிட்டு இருந்திருக்கிறான் பரத். அவங்க போனதும் உள்ள வந்து பைக்கை தொட்டிருக்கணும் என்றாள் சுசீலா. ஆமா, வெளியில அவன் எங்கேயோ ஒரு இடத்துல காத்திருந்திருக்கணும். இந்த வீட்டை சுத்தி ஒரு அலசல் நடத்திடலாம் பரத். ஷூர். வெளியே வந்தார்கள். வீட்டுக்கும் காம்பவுண்ட் சுவருக்கும் நடுவே 20 அடி தூரம். வீட்டை சுற்றிலும் காம்பவுண்ட். பின்பக்கம் ஒரு மாடி வீடு, முன்பக்கம் சாலை, வலப்பக்கம் ஒரு வீடு, இடப்பக்கம் காலிமனை. காம்பவுண்டை சுற்றி கொண்டு அந்த இடப்பக்க காலிமனை பகுதிக்கு வந்தார்கள். ஏறி குதித்த அடையாளம் காம்பவுண்ட் சுவரில் தெரிகிறதா என்று கவனித்தான். 3/4 அடி உயரத்திற்கு வளர்ந்திருந்த புற்களை மிதித்து கொண்டு சுவரோரமாக நடந்தார்கள். புற்களை விலக்கி விலக்கி பார்த்தாள் சுசீலா. பரத், இத பாருங்க என்று குனிந்து அந்த மணிப்பரிசை எடுத்து நீட்டினாள் சுசீலா. ஆறுதல் பரிசு எதிர்பார்க்கிறவனுக்கு பம்பர் பரிசா? உள்ள உபயோகமா ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் சந்தோஷப்பட்டுக்கலாம் பரத். பரத் மணிப்பரிசை பிரித்து பார்த்தான். 65 ரூபாய் 40 பைசா. ஒரு பாக்கு பொட்டலம் இருந்தது. போட்டோவோ விலாச அட்டையோ இல்லை. பர்சின் உள் மடிப்புகளில் மேலும் தேடிய போது ஒரு மடக்கப்பட்ட காகிதம். எடுத்து பிரிக்க அது ஒரு லாண்டரி பில். சிவா ட்ரை கிளீனர்ஸ், அப்பு தெரு, மயிலாப்பூர், சென்னை 4 என்று அச்சிட்டிருந்தது. பில் தேதி நேற்றைய தேதியாக இருந்தது. டெலிவரி தேதி இன்னும் 3 நாள்கள் கழித்து இருந்தது. பெயர் என்ற இடத்தில் சுந்தரகுமாரன், சென்னை 4 என்று இருந்தது. 2 டிசி சட்டைகள் மட்டும் போடப்பட்டிருந்தன. பரத் உற்சாகமாய் சொன்னான், இது தகவல் இல்ல, தகவல் சுரங்கம். அத்தியாயம் 10. சிவா ட்ரை கிளீனர்ஸை மிக சுலபமாக கண்டுபிடிக்க முடிந்தது. இந்த பக்கம் ஓர் இரும்பு கடை, அந்த பக்கம் ஒரு சலூன். இரண்டுக்கும் நடுவில் அப்போதுதான் கடை திறக்கப்பட்டதன் அடையாளமாக ஃப்ரேம் செய்த முருகர் காலடியில் ஊதுபத்தி புகைந்து கொண்டிருந்தது. சின்ன மேஜை போட்டு கருப்பாக வாலிப்பு குறைவாக லூசான ஜாக்கெட்டுடன் ஒரு தாவணி பெண் துணிகளில் கட்டும் அடையாள குறி கொண்ட சின்ன சின்ன பிட் துணிகளில் மார்க்கிங்கு கொண்டு எழுதி கொண்டிருந்தாள். காரில் வந்து இறங்கிய பரத் சுசீலாவை அவள் கவனிக்கவே இல்லை. அயன் பண்ண மாதிரி இருக்கா பாரு, மாதவிக்கு தங்கச்சி. வந்த வேலையை பார்க்க போறீங்களா இல்லையா? ஹலோ மிஸ் என்றான் பரத். நீங்க பேசாம இருங்க பரத், நான் கேட்குறேன். ஏமா, இந்த கடைக்கு முதலாளி யாரு? எங்க அப்பா தான் என்றாள் சற்றே கலவரமாக. எங்க அவரு? உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில இருக்காரு. சரி, இந்த பில்லு உங்க கடை பில்லு தானே? ஆமா. இதுல எழுதி இருக்கிறது உன் கையெழுத்து தானா? ஆமா. இவரை தெரியுமா உனக்கு? இல்லைங்க. நேத்து தான் முதலா உங்க கடையில துணி போடுறாரா? தெரியலங்க, நான் 1 வாரமா தான் கடையில இருக்கேன். அப்பா இருக்கிறப்போ தொடர்ந்து போடுறாரோ என்னவோ. சரி, இந்த 2 சட்டையும் நேத்து எத்தனை மணிக்கு போட்டாரு? சாயங்காலம், மணி தெரியல. ஆள் எப்படி இருந்தாரு, அதாச்சும் நினைவு இருக்கா? எப்படி இருந்தாருன்னா? கருப்பா சிவப்பா? மாநிறம்ங்க. நெட்டையா குட்டையா? சராசரிங்க. மீசை வச்சிருந்தாரா, கண்ணாடி போட்டிருந்தாரா? சரியா நினைவில்லைங்க. தாடி வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். எதுல வந்தாரு, கார்லையா ஸ்கூட்டர்லையா? கவனிக்கலங்க. இந்த 2 துணியும் இப்ப எங்க இருக்கு? காலையில ராமசாமி வந்து மூட்டை எடுத்துட்டு போயிட்டாங்க துவைக்கிறதுக்கு. ராமசாமி மறுபடி எப்போ வருவாரு? நாளை காலையில 8 மணிக்கு துவைச்ச துணிகளை ஒப்படைச்சிட்டு சேர்ந்த துணிகளை எடுத்துட்டு போவாரு. நாளை காலையில 8 மணிக்கு வந்து அந்த 2 சட்டையையும் நாம பார்க்கலாம் சுசி. இந்த பொண்ணுகிட்ட பிரயோஜனமான தகவல் வேற ஒன்றும் இல்லை. வா, டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். கார் புறப்பட்டது. மணி பர்ஸ், லாண்டரி பில், இதை வச்சு உடனே அவனை நெருங்கிட போறோம்னு நினைச்சேன் என்றாள் சுசீலா. அது எப்படி உழைக்காமலேயே உண்மை கிடைக்கும் சுசி? இப்ப எங்க? நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தனோட ரெக்கார்டிங் தியேட்டர். வந்தார்கள். தொங்கு மீசை நண்பனிடம் விபரம் சொல்லி கேசட் தந்து மிக மிக வால்யூம் உயர்த்தி அந்த டெலிஃபோன் பேச்சை கேட்டார்கள். இப்போது பின்னணியில் ஒலித்த குரல்களை ஓரளவு தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. 2 மசாலா தோசை. மாறி, சாருக்கு கணக்கு என்னடா? 4 ரூபாய் 70 காசு. ஒரு பார்சல் காஃபி சேர்த்துக்கங்க. பாப்பாவுக்கு இந்த எண்ணத்துல குருமா கொண்டா. இப்படி ஓரமாயிருமா, வழிய விட்டு. சார், சீக்கிரம் முடிச்சுக்கங்க, வியாபார நேரம். கேசட் நிறுத்தப்பட்டது. நன்றி சொல்லி புறப்பட்டார்கள். என்ன சுசி, புரியுதா? எந்த இடம்? இது கூட புரியாதா? ஒரு ஹோட்டல். ஆமா, அவ்வளவு நாகரிகம் அடையாத ஃபோன் உள்ள ஒரு ஹோட்டல். அந்த ஃபோன்ல இருந்து தான் பேசியிருக்கான். சரி, எந்த ஏரியா? மயிலாப்பூர்னே எடுத்துக்கலாம் சுசி. நகை பில்லுல சென்னை 4, தந்தி ஃபாரத்தில் சென்னை 4, லாண்ட்ரி இருக்கிறது மயிலாப்பூர். அதனால ஃபோன் பேசினது மயிலாப்பூர்ல உள்ள ஒரு ஹோட்டல். மீண்டும் மயிலாப்பூர் வந்தார்கள். ஒரு ஹோட்டலில் நுழைந்து அருகே என்னென்ன ஹோட்டல்கள் இருக்கின்றன, அதில் எவற்றில் ஃபோன் உள்ளன என்பதை விசாரித்தான்.
டெர்மினஸ் அருகே இருந்தது சூர்யா கஃபே. அவர்கள் நுழையும் 8வது ஹோட்டல். உள்ளே நுழைந்ததுமே உயரமான கல்லா மேஜை, அதில் கருப்பு போன், அதற்கு ஒரு பூட்டு. முதலாளி பட்டை அடித்து குங்குமம் வைத்து தனக்கு மட்டும் சுழல் விசிறி போட்டு கொண்டிருந்தார். சார், ஒரு லோக்கல் ஃபோன் பண்ணிக்கலாமா? 2 ரூபாய் ஆகும். சட்டுன்னு பேசி முடிச்சுக்கணும். வியாபார நேரம். அவர் சொன்ன வியாபார நேரம் குரலை அடையாளம் காட்ட மலர்ந்தான் பரத். சார், ஒரு சின்ன விசாரணை. காலையில ஒரு 8:30 மணி சுமாருக்கு மாநிலமா ஒருத்தர் வந்து இங்கேருந்து ஃபோன் பேசினார் இல்லையா? நீங்க கூட குறுக்கிட்டு சீக்கிரம் முடிச்சுக்கோங்க சார், வியாபார நேரம்னு சொன்னீங்க. நினைவு வருதா? ஆமா ஆமா, அதுக்கு என்ன? நாங்க போலீஸோட இணைஞ்சு ஒரு கேஸ் சம்பந்தமா அவரை பத்தி விசாரிக்கிறோம். அவரை தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். வந்தான், ஃபோன் பேசலாமான்னா 2 ரூபாய் ஆகும்னே. சரின்னா பேசிட்டு போனான். முன்ன பின்ன அவனை பார்த்ததில்லண்ணா. சரி, ஆள் எப்படி இருந்தான்? நல்லா வாட்ட சாட்டமா இருந்தான். தாடி வச்சிருந்தான். கூலிங் கிளாஸ் போட்டிருந்தான். அரைக்கை சட்டையும் பேண்ட்டும் போட்டிருந்தான். வண்டி எதுவும் எடுத்துட்டு வந்திருந்தானா? தெரியலைங்க, அதை கவனிக்கல. அவன் பேசினதை கவனிச்சிங்களா? இல்ல, காலை நேரம். வியாபாரத்தை கவனிக்கிறதா எவனோ பேசுறத கவனிக்கிறதா? வளவளன்னு ரொம்ப நேரம் பேசினான். அதான் கடுப்படிச்சேன். அவனை மறுபடி பார்த்தா அடையாளம் சொல்ல முடியுமா? முடியும்னு தான் நினைக்கிறேன். என்ன பண்ண அவன்? ஒரு வேடிக்கையான கேஸ். புரியாது, அப்புறம் சொல்றேன், வரோம். சற்று ஏமாற்றத்துடன் வெளியேறினார்கள். அத்தியாயம் 11. நான் ஜானியை மறந்துடுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் சாந்தமாகிடுவேன். சொல்ல முடியாது. அப்படியா? கூந்தல் இருக்கிறதால தானே பூச்சு விடுற? சுவர் இருக்கிறதால தானே சித்திரம் வரைகிற? பொறுத்திருந்து பாரு. டேப்பை அணைத்தார் விநாயகம். சீப்பெடுத்து பின்னந்தலையை சீவிக்கொண்டே எதிர் நாற்காலியில் அமர்ந்திருந்த பரத் சுசீலாவை பார்த்தார். என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? கொலை பண்ணிடுவேன்னு சொல்றான் என்றாள் சுசீலா. அதில்ல என்றான் பரத். பின்ன வேற அர்த்தம். நிச்சயமா கொலை கிடையாது. மூளை பிசைகினவன் வார்த்தைகளுக்கு நேரடி அர்த்தம் பார்க்க முடியாது. ஆனா பரத், அவன் செய்யற காரியங்கள் எல்லாம் பக்கா கிரிமினல் செய்யற வேலை. வார்த்தைகள்ல உள்ள கோமாளித்தனம் செயல்ல இல்ல. கவனிச்சிங்களா என்றார் விநாயகம். இல்ல சார், செயல்லையும் கோமாளித்தனம் இருக்கு, பேச்சிலையும் இருக்கு. மெனக்கெட்டு காத்திருந்து காவலுக்கு ரோந்து சுத்தின போலீஸ்காரங்க போனதும் ஏறி குதிச்சு பைக்கை பாட்டா கலட்டி போடுறது நல்ல மனநிலைக்காரன் செய்யற வேலை இல்ல. போன்ல பேசுறப்போ நேர்ல சந்திக்கலாமான்னா கனவுல சந்திக்கலாம்னு சொல்றான். சோ கொஞ்சம் கிராக், அதுல சந்தேகம் இல்ல. ஆனா துல்லியமா திட்டமிடல. மணிப்பர்ஸை தவற விட்டுருக்கான். ஒரு பொது இடத்துல இருந்து போன் பேசியிருக்கான். இதெல்லாம் அவன் ஒரு அமைச்சூர்னு காமிக்குது. கண்ணாடி கலட்டி படுக்கையறை வந்து கத்தி செருகி வச்சுட்டு போறது துணிச்சலான காரியம் பரத். லாண்டரி கடையிலையும் ஹோட்டல்லையும் நீங்க விசாரிச்சதுல நமக்கு கிடைச்சிருக்கிற புது தகவல்கள் என்ன? அவன் சராசரி உயரம், மாநிறம், தாடி வச்சிருக்கிறவன், வாட்ட சாட்டமான உடம்பு, பேண்ட் போடுறவன், கூலிங் கிளாஸ் போடுறவன். இன்னும் உறுதியாகிட்ட ஒரு தகவல், அவன் மயிலாப்பூர்ல தான் இருக்கான். சரி, நான் எடுத்த நடவடிக்கைகளை சொல்றேன். அந்த பிரிச்சு போட்ட பைக்கை பார்த்தேன். 4 பேரை சீமாவுக்கு துணையா ஷூட்டிங்குக்கு அனுப்பினேன். அந்த ஓரடி நீள கத்தி மாதிரி அவன் இன்னொன்று வாங்கி வச்சிருக்கிறதா லெட்டர்ல சொல்லியிருக்கானா? அதனால கான்ஸ்டபிள்கள் 2 பேரை விட்டு மெட்ராஸ்ல பிளாட்பார கடைகள்ல 2 கத்தியா இது மாதிரி யாராச்சும் வாங்கினாங்களான்னு விசாரிக்க சொன்னேன். அவன் மறுபடி ஃபோன் பேசலாம்னு நினைச்சு சீமா வீட்டு ஃபோன்ல டேப் இணைச்சு வச்சிருக்கேன். எக்ஸ்சேஞ்சிலையும் சொல்லி வச்சுட்டேன். அந்த பாத்ரூம் ஜன்னல் வலை வச்சு அடைக்க ஏற்பாடு செய்ய சொன்னேன். பகல்லையும் வீட்டை சுத்தி கண்காணிக்க ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். இதுக்கு மேல எப்படி தொடர்றது? இவ்வளவுதான் சார் முடியும். அவன் தொடர்ந்து லெட்டர் எழுதுற அந்த பேப்பரை பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். சாதாரண டிம்மி பேப்பர் தான். கார்பன் தூவியும் பார்த்தாச்சு. வேற பதிவு எதுவும் இல்ல. தமிழ் டைப் சுத்தமா இருக்கு. எந்த எழுத்தும் தேஞ்சோ காலொடிஞ்சோ இல்ல. மயிலாப்பூர்ல டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்ல கூட விசாரிச்சுட்டேன். மிரட்டல் லெட்டரை யாராச்சும் ஜாப் டைப் செய்வாங்களா? அவன் பர்சனலா வச்சிருக்கணும். சீமாவுக்கு இதே பாதுகாப்பை தொடருங்க. நாளைக்கு காலையில லாண்ட்ரி போய் அந்த சட்டைகளை பார்க்குறோம். அதுல டெய்லர் லேபிள் இருந்து அது மூலமா அவனை நெருங்க முடியுமான்னு பார்க்கலாம். உங்களுக்கு உடனே தகவல் தரோம். 2 மஃப்டி போலீஸை அந்த கடை பக்கத்துல நியமிச்சிடலாம். லாண்ட்ரி பொண்ணுகிட்ட சொல்லி வச்சிடலாம். அவன் டெலிவரி வாங்க வர்றப்போ ஜாடை காட்டட்டும், பிடிச்சிடலாம். இதுக்கு நடுவுல நான் சொன்ன மாதிரி பேங்க்ஸ், சேல்ஸ் டாக்ஸ் ஆஃபீஸ், கிளப்ஸு இப்படி ஒரு பார்வை பார்த்துடலாம். சப் இன்ஸ்பெக்டர் விநாயகத்திடம் விவாதித்து விட்டு விடை பெற்று மேலும் அலைந்துவிட்டு சீமாவின் வீட்டிற்கு வந்த போது இரவு மணி 7. சீமாவும் ஜானியும் செஸ் விளையாடி கொண்டிருந்தார்கள். வேலைக்காரி போட்டு கொண்டு வந்த டீயை பருகியபடி ஏற்பாடுகளை விவரித்தான் பரத். மிகவும் நெருங்கி விட்டதாகவும் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்றும் சீமாவுக்கு விரிவாக ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கும் போது டெலிஃபோன் ஒலித்தது. பரத் அதனுடன் இணைக்கப்பட்டிருந்த டேப் ரெக்கார்டரை ஆன் செய்துவிட்டு பிறகு சீமாவை எடுக்க சொன்னான்.
ஹலோ என்றாள் சீமா டேனியல். பேசுறது சீமாவா? உங்க லவர் ஜானியோட ஆஃபீஸ் ரூம்ல என் ஃப்ரெண்டு சுந்தரகுமாரன் டைம் பாம் வச்சுட்டான் மடையன். மனசு கேட்காம நான் ஃபோன் செய்கிறேன். அவர் ஆஃபீஸில் இருந்தா காப்பாத்திடுங்க. எதிர்முனை வைக்கப்பட்டு விட்டது. அத்தியாயம் 12. அடுத்த அரை மணியில் நந்தனத்தில் இருந்த ஜானியின் அலுவலக கட்டடத்தை நோக்கி ஜீப்புகள் விரைந்தன. வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர். பல மாடி கட்டடமான அந்த காம்ப்ளெக்ஸில் இருந்த மற்ற அலுவலகங்களில் அந்த நேரத்தில் இருந்தவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்கள். தீயணைப்பு வண்டிகள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டன. இத்தனை மணிக்குன்னு டைம் செட் பண்ணி இருக்கிறதா ஏதாச்சும் சொன்னானா என உயர் அதிகாரிகள் மறுபடி கேட்டார்கள். இல்ல, டைம் சொல்லல என்று மறுபடி சொல்லப்பட்டது. ஃபயர் ப்ரூஃப் உடை அணிந்த 2 வெடிகுண்டு நிபுணர்கள் டிடெக்டர்கள் சகிதம் பயிற்சி தரப்பட்ட நாய்கள் சகிதம் ஜானியின் அலுவலக அறையை நெருங்கினார்கள். கீழே 1000 ஜனங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க டிராஃபிக் ஜாம் ஆகி நகர்ந்தது. லவுட் ஸ்பீக்கரில் போக்குவரத்து போலீஸ் வந்து சரி செய்து கொண்டிருக்க மக்களை கலைந்து போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். வெகு தூரத்தில் பாதுகாப்பாக பரத் சுசீலாவுடன் ஜானி இருந்தான். என்னங்க இதெல்லாம், இவ்வளவு சீரியஸான ஆளா அவன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். காருக்குள் சீமா இருந்தாள். ஜானியின் அலுவலக அறையை திறந்து முதலில் நாயை உள்ளே விட்டார்கள். அது நேராய் குப்பை கூடை அருகே சென்று முகர்ந்து குறைக்க ஆரம்பித்தது. உடனே வாக்கி-டாக்கியில் செய்தி கீழே சென்றது. பாம் இருக்குமிடம் கண்டுபிடித்தாயிற்று. அதை இயங்காமல் செய்துவிடலாம். எந்த கவலையும் தேவையில்லை, பதற்றம் தேவையில்லை. நிபுணர்கள் குப்பை தொட்டிக்குள் வெடிகுண்டை செயலிழக்க செய்யும் ரசாயன கலவையை ஸ்ப்ரே செய்தார்கள். அதன் பிறகு மெதுவாக குப்பைகளை நீக்கி உள்ளே வைக்கப்பட்டிருந்த டைமருடன் இணைந்த ஜெலட்டின் வகையைச் சேர்ந்த குண்டை எடுத்து அதன் தொடர்புகளை துண்டித்தார்கள். நேரம் 8:10. வெடிப்பதற்காக செட் செய்திருந்த நேரம் 9. ஆஃபீஸ் 5:30க்கெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் நான் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு 9:30க்கு மேலே தான் வீட்டுக்கு போவேன். ஒவ்வொரு சமயம் ராத்திரி 1 மணி வரைக்கும் கூட வேலை இருக்கும். சீமா வீட்டில் இருந்ததால தப்பிச்சேன். இங்கே வந்திருந்தா நினச்சாலே சிலிர்க்குது என்றான் ஜானி நடுங்கும் குரலில். ஜீசஸுக்கு நன்றி சொல்லணும் என்றாள் சீமா. இல்லை, நல்ல மனசு கொண்ட அந்த சுந்தரகுமாரனோட ஃப்ரெண்டுக்கு தான் நன்றி சொல்லணும் என்றாள் சுசீலா. அந்த வெடிகுண்டு சம்பவம் தொடர்பாக உடனே ஒரு சிஐடி ஆபீசர் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். அவரிடம் பரத், விநாயகம் இருவரும் தொடக்கத்தில் இருந்து விவரித்தார்கள். திவாகர் என்கிற அவர் நிறைய கேள்விகள் கேட்டு தெரிந்து கொண்டார். இனிமேல் தான் பார்த்து கொள்வதாகவும் மறுநாள் மட்டும் அவருடன் கூட வந்து லாண்டரி கடையை மட்டும் காட்டினால் போதும் என்றும் பரத்திடம் கேட்டுக்கொண்டார். மறுநாள் காலையில் வெடிகுண்டு வைத்த சுந்தரகுமாரன் யார், போலீஸ் தீவிர வலைவீச்சு என்ற தலைப்பில் தினசரி அலற பரத் வீட்டிற்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு காரில் வந்து பிக்கப் செய்து கொண்டார் திவாகர். நேராக மயிலாப்பூர் அந்த லாண்டரி கடை. நேற்று பார்த்த அதே பெண், வேறு லூசான ஜாக்கெட்டில். அந்த 2 சட்டைகள் துவைத்து வந்திருந்தன. இன்னும் அயன் செய்யப்படாமல் இருந்தன. 2 சட்டைகளிலுமே டெய்லர் லேபிள் இல்லை. வேறு எந்தவிதமான அடையாளங்களும் இல்லை. சட்டையின் சைஸை வைத்து நபரை ஓரளவு அனுமானிக்க முடிந்தது. புறப்பட்டார்கள். பரத் தன் அலுவலகத்தின் அருகில் இறங்கி கொண்டான். வெல் பரத், இந்த கடையை வாட்ச் பண்ண சொல்லி ஏற்பாடு செய்கிறேன். சீமா, ஜானி 2 பேருக்குமே இன்னும் பாதுகாப்பு அதிகப்படுத்துகிறேன். உங்களுக்கு ஏதாவது தோணினா எப்போ வேணாலும் சொல்லலாம். தேங்க்யூ என்று இறுக்கமாக கை குலுக்கி விட்டு புறப்பட்டார் திவாகர். பரத் தன் அலுவலகத்திற்குள் வந்தபோது ஃபோனில் சுசீலா பேசி கொண்டிருந்தாள். கழட்டி விட்டுட்டதான் நினைக்காத சீமா. போலீஸ் ஸ்டேஷன் லெவலில் இருந்த கேஸ் ஸ்பெஷல் ஆஃபீஸர் போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. நாங்களும் அதிகபட்ச முயற்சிகள் எடுத்துட்டோம். இனிமே நாங்கள் தலையிட அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்காக எங்களுக்கு தோன்ற யோசனையை சொல்லாமல் இருக்க மாட்டோம். அப்பப்போ வந்து பார்க்குறோம், பிடிச்சிடுவாங்க, தைரியமாயிரு என்று வைத்தாள். பரத் யோசனையாக அமர்ந்தான். லாண்டரி கடைக்கு போய் வந்ததை விவரித்தான் சோர்வாக. என்ன பரத், எல்லா வழிகளுமே படக்குன்னு மூடிக்குது. அடிப்படையாக எங்கேயோ ஒரு தப்பு செய்கிறோம்னு நினைக்கிறேன். என்ன தப்புன்னு புரியல. ஆனால் ஏதோ ஒரு தப்பு. தப்புன்னா அந்த வார்த்தை கூட தப்பு. ஒரு முக்கியமான பாயிண்ட்டை எல்லாரும் கோட்டை விடுறோமோன்னு நினைக்கிறேன். 1 மணி நேரத்துக்கு என்னை தொந்தரவு செய்யாத. அமைதியாக சிந்திக்க போகிறேன். முதல்ல சீமா நம்மளை கூப்பிட்டதுலேருந்து. பரத் நாற்காலியில் ரிலாக்ஸ்டாக சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான். சிந்திக்கத் தொடங்கினான் ஒவ்வொன்றாக. இந்த கேஸ் தொடர்பாக. அத்தியாயம் 13. அடுத்த 1 வாரம் திவாகர் தனது டிபார்ட்மெண்ட்டின் அத்தனை திறமைகளையும் முடுக்கிவிட்டிருந்தார். ஜானியின் அலுவலகத்தில் சக்கையாய் விசாரணை. யார் யார் அன்றைக்கு வெளியாட்கள் அலுவலகத்திற்கு வந்தார்கள்? ஜானியின் அலுவலக ஸ்டாஃப் ரகசியமாக கண்காணிக்கப்பட்டனர். சீமாவுக்கும் ஜானிக்கும் நிழலாக பாதுகாப்பு தொடர்ந்தது.
சுந்தரகுமாரனை எதிர்பார்த்து லாண்டரி வாசலில் ஒரு நிரந்தர ஆபீசர் ஒரு நாளைக்கு 18 டீ குடித்து கொண்டு காத்திருக்க அந்த 2 சட்டைகள் டெலிவரி எடுக்க யாருமே வரவில்லை. மயிலாப்பூரில் அத்தனை தபால் பெட்டிகள் அருகிலும் சுந்தரகுமாரனை தன் அறிவில் கம்ப்யூட்டர் வரைந்து கொடுத்த படப்பிரதியுடன் மஃப்டி போலீஸ் அலைந்தது. மயிலாப்பூரில் தெரு தெருவாக சென்று, இந்த தெருவில் உங்களுக்கு தெரிந்து சுந்தரகுமாரன் என்று யாராவது உண்டா என்று நூற்றுக்கணக்கான நபர்களை கேட்டாகிவிட்டது. சீமாவின் டெலிஃபோன் கண்காணிப்பிலேயே இருந்தது. நடுநடுவில் பரத் திவாகரையும் சீமாவையும் தொடர்பு கொண்டு விவரங்கள் தெரிந்து கொண்டான். வேறு ஒரு கேஸில் பிஸியானான். சுந்தரகுமாரன் ஓடிப்போய்விட்ட புலியா இல்லை பாய தயாராக பதுங்கி இருக்கும் புலியா என்கிற சந்தேகத்துடன் தினங்கள் மாறிக்கொண்டிருக்க, போலீஸின் மந்த நடவடிக்கை ஏன்? சுந்தரகுமாரன் அரசியல் செல்வாக்கு உடையவனோ? ஒரு நடிகைக்கு பாதுகாப்பில்லை, மர்ம ஆசாமியை விட்டு வைப்பதா? காவல்துறையே வெட்கம் வெட்கம் என்று பத்திரிகைகள் பேனாவுக்கு வந்தபடி எழுதி கிழித்து கொண்டிருக்க, அன்று காலை சுசீலா மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் அலுவலகத்தில் இருந்து ஃபோனில் பேசி கொண்டிருந்தாள். எப்படி இருக்க சீமா? நல்லா இருக்கேன். இப்போதான் ஓரளவு பழைய நிலைக்கு மனசு திரும்பிக்கிட்டு இருக்கு. அவங்கிட்ட இருந்து மறுபடி வேற மிரட்டல் எதுவும் எந்த ரூபத்திலையும் இல்லையே? இல்லை, லெட்டரும் வரல, ஃபோனும் இல்லை, எந்த வகையிலையும் தொந்தரவு இல்லை. நாளையிலேருந்து மறுபடி செய்தி வாசிக்கிறேன் சுசி. வெரி குட். இப்போவும் வெளியில் போகிறப்போ துணையோட தானே போகிற? முந்தி 3 போலீஸ்காரங்க எப்பவும் என்ன தொடருவாங்க. ஜானியும் கூடவே வருவார். இப்போ டேவிட் ஊர்லேருந்து வந்துட்டதால ஜானி தன் வேலைகளை நிம்மதியாக பார்க்குறாரு. ஒரே ஒரு போலீஸ்காரர் என்னை தொடர்ந்து வர்றாரு. வெரி குட். சில பத்திரிகைகளில் எழுதியிருக்கிற மாதிரியே தான் நாங்களும் சந்தேகப்படுறோம். எப்படி? போலீஸ் அவனை கண்டுபிடிச்சிருக்கணும். அவன் ரொம்ப பெரிய அரசியல்வாதி, யாருக்காச்சும் வேண்டியவனாக இருக்கணும். அதனால் அவன் மேலே நடவடிக்கை எடுக்காம அப்படியே கண்டுபிடிக்க முடியலன்னு மழுப்பிக்கிட்டு இருக்கணும். சுசீலா, தொடக்கத்தில் அவனை கண்டுபிடிச்சு தண்டிக்கணும்னு ஆத்திரமாக இருந்துச்சு. இப்போ அவன் எப்படியோ போகிறான். எனக்கு தொல்லை கொடுக்காத வரைக்கும் சரின்னு ஒரு மனநிலை வந்துடுச்சு. ஆனால் எதுக்கும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு எச்சரிக்கையாகவே இருமா. தனியாக எங்கேயும் போக வேணாம். போக மாட்டேன். அப்புறம் ஷூட்டிங்கெல்லாம் எப்படி இருக்குது? என் பகுதி இன்னைக்கோட கால்ஷீட் முடியுது. நானும் உன்னை ஷூட்டிங் பார்க்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். வரமாட்டேங்கிறியே. இன்னைக்கு கிளைமேக்ஸ், வரியா ப்ளீஸ்? ஓகே வரேன். எங்கே, எத்தனை மணிக்கு? குறித்து கொண்டாள், வைத்தாள். ஒரு டாக்குமெண்ட்டில் வரி வரியாக பென்சிலை ஓட்டிக்கொண்டே படித்து கொண்டிருந்த பரத்திடம் வந்தாள் சுசீலா. நீல ஜீன்ஸ், இளம் நீல பனியன். பரத், சீமா ஷூட்டிங்குக்கு கூப்பிடுறா. இன்னைக்கு அவளோட கடைசி கால்ஷீட் தினமா, வரீங்களா? என்ன சீன்னு கேட்டியா? கிளைமாக்ஸாம். அது சரி, நீச்சல் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ரேப் சீன் அப்படின்னா போகலாம். வரீங்களா இல்லையா? எப்போ? மத்தியானம். மத்தியானம் காரில் குறிப்பிட்ட ஸ்டூடியோவுக்கு புறப்பட்டார்கள். சுந்தரகுமாரன் தொந்தரவு எதுவும் இல்லையே? இல்லையா, நாம் எடுத்துக்கிட்டு பாதியிலேயே ஜகா வாங்கிட்ட ஒரே கேஸ் இதான் பரத். இல்லை சுசி, இன்னும் கூட உறுத்தலாக தான் இருக்குது. ஒரு கோணம் நான் யோசிச்சு கூட வச்சுருக்கேன். ஆனால் ஊர்ஜிதமாக சொல்ல ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் கிடச்சா போதும். என்ன கோணம்? ஒரு முழு நாள் இதுக்கு ஸ்பேர் பண்ண முடியாமல் வேறு வேலைகள் வந்துருச்சு. போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம் பொறுப்பிலேருந்து விலகிட்டோமா, அவங்கிட்ட இருந்து மறுபடி தொந்தரவும் இல்லையா, அதனால் தீவிரம் குறைஞ்சி போச்சு. ஆமாம், இது ஒரு சாக்கு. வேணாம், சேலஞ்ச் பண்ணாத. கண்டுபிடிங்க, முத்தம் தரேன்னு சொல்லுவ. கேட்டு அழுத்து போச்சு. வேற என்ன வேணும்? மொத்தமாக தரியா சொல்லு. நம்ம மூளையை முழு அளவில் இறக்கிடலாம். உனக்கு வெக்கமாக இருந்தா இதே கண்டிஷனை சீமாவை கேட்டு சொல்லு. சி பரத், இந்த கதையில் இது வரைக்கும் சண்டை போடலை. அனாவசியமாக சண்டையை எடுக்காதீங்க. ஸ்டூடியோவின் 2வது தளத்தின் வெளியே மரத்தடிகளில் கார்கள் இளைப்பாரி கொண்டிருந்தன. உள்ளே நுழைந்தார்கள். ஒரு ஷாட்டுக்கான கோணம் மாற்றி கேமராவையும் லைட் அரேஞ்ச்மெண்ட்டுகளையும் மாற்றிக்கொண்டிருக்க, நாற்காலியில் அமர்ந்திருந்த சீமா எழுந்து நின்று வரவேற்றாள். ஜானியும் இருந்தான். ஹலோ என்றான். சீமா சிவப்பு நிற பரதநாட்டிய உடையில் இருந்தாள். உடம்பு பூரா நகைகள், குஞ்சம் வைத்த ஜடை, விசிறி மடிப்பாய் இடுப்பில் உடை, விழிகளில் திகட்ட திகட்ட மை, உதட்டில் அடித்து நிறுத்தும் லிப்ஸ்டிக். வாவ் என்றான் பரத். சுந்தரகுமாரன் மாதிரி நான் கூட லெட்டர் எழுத ஆரம்பிக்கலாமான்னு தோணுதுங்க. ஏன் சார் அதை நினைவுபடுத்துறீங்க? இப்போதான் மறந்துக்கிட்டு இருக்கேன். சீமா டேனியல் ஓர் உதவி டைரக்டருடன் பேசி கொண்டிருந்த தன் அண்ணன் டேவிட்டை அறிமுகப்படுத்தி வைத்தாள். படத்தின் டைரக்டரை, கேமராமேனை மற்றும் அங்கே வந்த மக்கள் தொடர்பு நபரை, உதவி டைரக்டரை என்று எல்லோரையும் அறிமுகப்படுத்தி வைத்தாள். கொண்டு வந்து போடப்பட்ட நாற்காலிகளில் சுசீலாவும் பரத்தும் அமர்ந்தார்கள். ஜானி அருகில் அமர்ந்தான். என்ன சீன் இப்போ? நான் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிட்டு மேக்கப் ரூமுக்குள்ளே வர்றேன். கதைப்படி மேக்கப் ரூமுக்குள்ளே வில்லன் காத்திருக்கான். என்னை கொலை செய்கிறதுக்காக ரொம்ப நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். மேக்கப் ரூமில் நான் நுழைஞ்சதும்
என்னை கீழே தள்ளி பக்கத்தில் இருக்கிற குத்து விளக்கு எடுத்து கொலை செய்ய வர்றான். அந்த சமயம் அவனுக்கு வழக்கமாக வர்ற வலிப்பு வந்துடுது. கீழே விழுந்துடுறான். நான் பொழைச்சிக்கிறேன். இதான் கதையோட கிளைமேக்ஸ் என்றாள் சீமா. மேடம், ஷாட் ரெடி. எழுந்து சென்றாள். மேக்கப் அறையாக போடப்பட்டிருந்த செட்டிங்கிற்குள் அவள் நடக்க காத்திருந்த வில்லன் அவளை பார்த்து சிரிக்க, ஏய் நீயா என்றாள். இதையே 7 டேக்குகள் எடுத்தார்கள். மாலை 5 மணிக்கு அந்த சீன் எடுத்து முடிக்கப்பட்டது. எப்படி செஞ்சேன் என்றாள் சீமா டேனியல். எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லாவே வருது. தேங்க்ஸ். இருங்க, ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன். ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிடலாம். சீமா டேனியல் படத்தின் கிளைமேக்ஸை முடித்துவிட்டு உடைமாற்ற மேக்கப் அறைக்கு நடந்தால் தன் கிளைமேக்ஸை நோக்கி. அத்தியாயம் 14. சீமா டேனியல் சிறப்பாக நடித்ததற்காக டைரக்டர் பாராட்டிய வார்த்தைகள் மனதில் தித்திக்க தனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த மேக்கப் அறையின் கதவை திறந்து உற்சாகமாக உள்ளே வந்து சாத்தி கொண்டாள். பரதநாட்டிய அணிகலன்களை ஒவ்வொன்றாக கழற்றி மேஜை மேல் வைத்தபோது தன் கைப்பையின் மேல் ஒரு காகித அம்பு கிடப்பதை பார்த்தாள். அம்பில் ஏதோ எழுத்துக்கள் புலப்பட புருவங்கள் வினாக்குறிகளாயின. கையில் எடுத்தாள். அந்த காகித அம்பின் மடிப்புகளை பிரித்தாள். அதிர்ந்தாள். டைப் செய்யப்பட்ட தமிழ் வார்த்தைகள். ஜீசஸ், மறுபடி அவனா? அவசரமாக படித்தாள். சீமா டார்லிங், 1000 போலீஸ் என்னை தேடட்டுமே, பயந்து விடுவேனா? தலைமறைவாகி விடவில்லை. தக்க சந்தர்ப்பத்திற்காகத்தான் காத்திருந்தேன். உன் அழகு என் ஒருவனுக்குத்தான் சொந்தம். உனக்காக நான் ஒவ்வொரு வினாடியும் உருகினேன். ஆனால் நீ என்னை அலட்சியம் செய்தாய். போலீஸை விட்டு விரட்டினாய். ஜானியை காதலித்தாய். அவனை உன்னிடமிருந்து நிரந்தரமாக பிரித்து நிரந்தரமாக மேலே அனுப்ப போட்ட திட்டம் எப்படியோ போலீசிற்கு தெரிந்து தோற்று போனேன். முதல் முறையாக தப்பிவிட்டான் அவன். யோசித்தேன், என்னை ஆட்டி படைப்பது நீ. நீ என்றால் அழகான நீ. அதாவது உன் அற்புத அழகு. நீ அழகற்றவள். ஆனால் எனக்கு அவஸ்தை இல்லை. என் மனம் உன்னை தூக்கி கடாசி விடும் அல்லவா? ஆகவே என் இனியவளை நானே என் கையால் அழகற்றவளாக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டு விட்டேன். உன் வாழ்நாள் முழுவதும் இனி நீ என்னை நினைப்பாய், அழுவாய். அதுதான் வேண்டும் எனக்கு. எங்கே? அப்படியே நிமிர்ந்து என்னை பார்க்கண்ணே. சுந்தரகுமாரன். நடுங்கி போய்விட்ட சீமா சுற்றுமுற்றும் பார்த்தாள். அந்த மேக்கப் அறைக்கு உயரத்தில் ஒரு செவ்வக வெண்டிலேட்டர். அதற்கு ஃப்ரேம் செய்த கண்ணாடி கதவு. அது பாதி திறந்திருந்தது. அதன் வழியாக ஒரு முகம் அவளை பார்த்தது. அதன் வழியாக ஒரு கை அறைக்குள் நீண்டது. நீண்ட கையில் ஒரு பழைய பல்ப் இருந்தது. பல்பிற்குள் அடர்த்தியான அமிலம் இருந்தது. நோ என்று சீமா டேனியல் அலறிக்கொண்டு வாசலை நோக்கி ஓட எத்தனிக்க அந்த கை பல்பை வீசியது. அத்தியாயம் 15. சீமா டேனியல் வினாடியில் பாதியில் விலகிவிட திராவகம் நிரம்பிய பல்ப் தரையில் குறி தவறி விழுந்து சிதற கதவை திறந்து கொண்டு பதைப்புடன் ஓடி வந்தாள். பரத், மேக்கப் ரூம்ல அவன் ஆசிட், ஐயோ என்று மூச்சு வாங்கினாள். பரத்தும் ஜானியும் பாய்ந்தோடி மேக்கப் அறையை திறக்க தரையெங்கும் சிதறிய அமிலத்துளிகள் புகையாய் உருமாறிக் கொண்டிருக்க வெண்டிலேட்டரின் கண்ணாடி கதவு லேசாக ஆடிக்கொண்டிருந்தது. ஸ்டூடியோவுக்கு வெளிப்புறம் ஓடி அந்த மேக்கப் அறைக்கு வெளிப்புறம் வந்து சேர 3 நிமிடங்களாயிற்று. அது ஒரு குறுகிய சாலை, நடமாட்டம் இல்லாத சாலை. கண்ணு கெட்டிய தூரத்தில் ஒரு காரோ ஸ்கூட்டரோ ஏதோ ஒரு வாகனம் புள்ளியாகி மறைந்து கொண்டிருந்தது. இனி ஒரு வாகனத்தில் துரத்துதல் விரயம். திரும்ப உள்ளே ஓடி வந்தார்கள். பரத் திவாகருக்கு போன் செய்தான். சீமா கொடுத்த காகித அம்பு கடிதத்தை பார்த்தான். சுசி, ஒடுங்கிட்டான்னு நினைச்சோம், மறுபடி கிளம்பிட்டானே. ஒரு செகண்ட் இவங்க விலகி வரலன்னா ஆசிட் அபிஷேகம்தான், உயிருக்கே ஆபத்து. மை காட் மை காட் என்றான். திவாகர் தன் படையோடு வந்து சேர்ந்தார். விவரித்தாள் சீமா. தீராத தலைவலி ஆயிட்டானே இவன், வேற எந்த கோணத்துலதான் அவனை நெருங்கிறது? வெறி பிடித்து கத்தினான் ஜானி. ஆஃப்டரால் ஒரு பைத்தியக்காரன் இவ்வளவு திட்டம் போட்டு துரத்துறான். என்ன கிழிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? இப்போ ஏதாச்சும் விபரீதமா ஆகியிருந்தா அப்பவும் இதே பெருமூச்சு தான் விட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஷோ மீ தட் பிளடி. தண்டனை பத்தி கவலை இல்ல, ஷூட் பண்றேன் அவனை. ரிலாக்ஸ் சார் ப்ளீஸ் என்றான் பரத். என்னத்தை ரிலாக்ஸ் பண்றது? என் பாதிப்பு உங்களுக்கு எப்படி சார் புரியும்? பரத் மௌனமாக அங்கிருந்து நகர்ந்தான். காரை மௌனமாக செலுத்தினான் பரத். பரத், ஏன் இப்படி பாதியில புறப்பட்டுட்டீங்க என்றாள் சுசீலா. பதில் சொல்லாமல் முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு ஓட்டினான். கோபமா? ஆமா, என் மேலேயே. எளிமையான கேஸ்ல சிக்கல் விடுவிக்கிறதுல என்ன இருக்கு சுசி? டோட்டல் டிபார்ட்மெண்ட்டையே கலக்கி எடுத்துக்கிட்டு இருக்கான். நான் ஈடுபட்டும் எதுவும் செய்ய முடியலையேன்னு வெறுப்பா இருக்கு. பரத், மணி 6 ஆச்சு. எங்க ஆபீஸ் பக்கம் ஓட்டுறீங்க? மூடி இருப்பாங்க. எனக்கு வேலை இருக்கு. ஆபீஸ் வந்தார்கள். பரத் தன் நாற்காலியில் அமர்ந்தான்.
சைடில் சுழலும் ஃபைல்ஸ் ராக்கை சுழற்றி சீமா டேனியல் என்று எழுதின ஃபைலை எடுத்து பிரித்தான். சுசீலா ஃபைல் செய்து வைத்திருந்த கடித பிரதிகள், பேப்பர் செய்தி கட்டிங்ஸ், விசாரணை குறிப்புகள் எல்லாவற்றையும் முதல் காகிதத்தில் இருந்து படிக்கத் தொடங்கினான். பரத், மே ஐ ஹெல்ப் யூ? எஸ், ஃபோன் பண்ணி காப்பி கொண்டு வர சொல்லு. வரி வரியாய் எல்லாவற்றையும் படித்தான். சுசீலா அவனை தொந்தரவு செய்யாமல் எதிர் நாற்காலியில் அமர்ந்தாள். 1 மணி நேரத்திற்கு பிறகு பரத் திடீரென்று கேட்டான். சுசி, வெள்ளித்திரை வார இதழா 15 நாளைக்கு ஒரு தடவையா? வார இதழ் தான் பரத். என்ன கிழமை ரிலீஸ் ஆகும் அது? புதன்கிழமை. நல்லா தெரியுமா? நல்லா தெரியும் பரத். சரி, கேலண்டரை எடு. நான் ஒரு தேதி சொல்றேன், அது என்ன கிழமை பாரு. 17ஆம் தேதி இந்த மாசம் என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. போன் எடு. திவாகர் ஆபீஸுக்கு திரும்பிட்டாரான்னு பாரு. சுசீலா எண்கள் சுழற்றி பேசி, இந்தாங்க பரத், அவரே பேசுறாரு. ஹலோ சார், ஒரு உதவி என்றான் பரத். என்ன சொல்லுங்க. இந்த சீமா கேஸ் ஃபைல எடுத்து அதுல சுந்தரகுமாரன் தபால்ல அனுப்பின 2வது லெட்டரை பாருங்க. குத்துவிளக்கு போன்ற என் புனித மனைவியை பற்றி ஒரு மோசமான செய்தி படித்தேன்னு வரி வர்ற லெட்டர். எஸ், சொல்லுங்க. அந்த லெட்டர் வந்த தபால் கவர் அதோட இணைஞ்சிருக்கா? இருக்கு, இணைஞ்சு பின் செய்யப்பட்டிருக்கு. அதுல என்ன தேதி ஸ்டாம்ப்ல முத்திரை ஆகியிருக்குன்னு கிளியரா தெரியுதா பாருங்க சார். தெரியுதே, 17 முத்திரை ஆகியிருக்கு. மயிலாப்பூர் சீல் கூட தெளிவா தெரியுது. டெலிவரி சீல்ல தேதி தெரியுதா? தெரியுது, 18ஆம் தேதி. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன யூகம். நான் அதை சரியா தெளிவுபடுத்திக்கிட்டு மறுபடி உங்களை தொடர்பு கொள்றேன். தேங்க்ஸ். வைத்தான், எழுந்தான். எங்கே புறப்பட்டாச்சு? வா என்னோட, வெள்ளித்திரை ஆபீஸ் போகலாம். 10 நிமிடத்தில் அந்த அலுவலகத்தில் நுழைய பெரும்பாலான நாற்காலிகள் காலியாக கிடந்தன. 1-2 பேர் நிமிர்ந்து பார்க்க, எடிட்டர் இருக்காரா என்றான். புறப்பட்டு இருக்காரு. யாரு? கார்டு தந்தான். உள்ளே சென்று திரும்பி வந்த பியூன், போங்க. உள்ளே எடிட்டர் மேஜை மேல் வளைக்கூடை, அதில் பிளாஸ்க், கூட்டுக்குள் அடைக்கப்பட்ட மூக்கு கண்ணாடி, நிறுத்தப்பட்ட ஏசி. என்ன விஷயம்? சார், உங்க வெள்ளித்திரை பத்திரிகை புதன்கிழமை தானே ரிலீஸ் ஆகுது? ஆமா. அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமையே அதை யார் யார் பார்க்க முடியும்? எங்க எடிட்டோரியல் போர்டு, கம்போசிங் யூனிட், லே அவுட் ஆர்டிஸ்ட், பிரிண்டிங் செக்ஷன், பேக்கிங் செக்ஷன், அப்புறம் ஒரு நாள் முன்னாடியே அனுப்பப்படுற சந்தாதாரர்கள், இப்படி இவ்வளவு பேர் பார்க்க முடியும். ஏன்? தான் சீமா டேனியல் விவகாரத்தை விசாரிப்பதை சுருக்கமாக சொல்லி, சந்தாதாரர்கள் எவ்வளவு பேர்? கம்மி தான், 100 110 தான். பொதுவா சினிமா பத்திரிகைய சந்தால வாங்குறவங்க கம்மி. உங்க சந்தா லிஸ்ட்ல மயிலாப்பூர் விலாசம் யாராச்சும் உண்டான்னு பார்க்கணுமே, குறிப்பா சுந்தரகுமாரன்கிற பேர்ல. ஓ, அந்த சுந்தரகுமாரன் எங்க சந்தாதாரர்னு நினைக்கிறீங்களா? சென்னையில எங்களுக்கு ஒரு சந்தாதாரர் கூட கிடையாது. எல்லாம் வெளியூர். அதுலயும் 90% வெளிமாநிலம்தான். சரி, நீங்க சொன்ன உங்க ஸ்டாஃப், அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே பத்திரிகையை பார்க்கக்கூடியவங்கள யாராவது மயிலாப்பூர்ல குடியிருக்காங்களா? அது விசாரிக்கணும், பார்க்கணும் சம்பள லெட்ஜர்ல. ப்ளீஸ் பார்த்து சொல்ல முடியுமா? ரொம்ப உதவியா இருக்கும். எடிட்டர் இன்டர்காமில் உத்தரவிட்டு வரவழைக்கப்பட்ட சம்பள லெட்ஜரில் எல்லா அலுவலர்களின் முகவரிகளும் இருக்க 3/4 மணி நேரமாயிற்று. அதில் இருந்து 2 மயிலாப்பூர் விலாசதாரர்களை பொறுக்கி எடுக்க. 1 கண்ணன், மெஷின் அசிஸ்டன்ட். 2 யோகேஸ்வரன், சப் எடிட்டர். இருவரின் விலாசங்களையும் எழுதி கொண்டான் பரத். இருவரை பற்றியும் பொதுவான விவரங்கள் விசாரித்தான். எடிட்டர் சொல்லிக்கொண்டே வர, நடுவில் அவர் சொன்ன ஒரு தகவலுக்கு பரத் துள்ளி எழுந்தான். இவனாக இருக்க 90% வாய்ப்பு உண்டு. நன்றி சொல்லி புறப்பட்டான். கார் விரைய சுசீலா கேட்டாள், என்ன பரத், எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு 3/4 வாசி புரிஞ்சிடுச்சு. யோகேஸ்வரன் தான் சுந்தரகுமாரன். வா, முழுக்க உறுதி செஞ்சிடலாம். இன்னும் வேகமாக செலுத்தினான் பரத். அத்தியாயம் 16. மயிலாப்பூர். யோகேஸ்வரன் இருந்தது ஒரு சந்தின் கடைசியில் ஒரு தனி வீடு. அவனை பற்றி சொல்லப்பட்ட தகவல்களில் அவன் தனியாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்க, இவர்கள் போனபோது வீடு பூட்டியிருந்தது. சுற்றுப்புறம் இருட்டுக்குள் ஒளிந்திருந்தது. பரத் 2 நிமிடங்களில் பூட்டை திறந்தான். உள்ளே வந்தார்கள். ஹால், ஒரு அறை, கிச்சன், பாத்ரூம், அவ்வளவே. படுக்கை அறைக்குள் மேஜை மேல் டைப்ரைட்டர், தமிழ் டைப்ரைட்டர். அருகே போட்டோ ஃப்ரேம். அதில் தோளில் கை போட்டு சிரித்தபடி 2 நண்பர்கள். ஒருவன் ஜானி, மற்றொருவன் யோகேஸ்வரன். சுசி, இந்த யோகேஸ்வரனை ஷூட்டிங்ல பார்த்த நினைவு வருதா? சீமா அறிமுகப்படுத்தி வச்சாலா? நீ தொட்டபோது படத்தோட மக்கள் தொடர்பு பொறுப்பு இவனது தான். ஜானி இவனோட நெருங்கின ஃப்ரெண்டு போலிருக்கு. மிச்சத்தை பூர்த்தி செய்ய முடியுதா உன்னால? இன்னும் குழப்பமா இருக்கு. தெளிவுபடுத்துறோம், ஒரு கண்டிஷனுக்கு சம்மதிச்சா என்ற அரைவாசலில் குரல் கேட்டு திரும்பினார்கள் ஜானி, யோகேஸ்வரன். யோகேஸ்வரன் உள்ளே வந்து தனது ஒட்டு தாடியை பிய்த்தான். ஜானி பரத் கைப்பற்றி குலுக்கி, கிரேட் பரத்,
தயவு செஞ்சு எங்களை காட்டி கொடுக்க மாட்டேன்னு உறுதி கொடுத்தா எல்லாத்தையும் விரிவா சொல்றேன், கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க. நடந்த அத்தனை சம்பவங்களுமே பரபரப்பு ஊட்டின சம்பவங்கள் தான். ஆனா ஹார்ம்லெஸ் சம்பவங்கள், எந்த உயிருக்கும் உடைமைக்கும் சேதம் ஏற்படுத்தாத சம்பவங்கள். நீ தொட்டபோது சீமாவோட முதல் படம். அவ டெலிவிஷன்ல புகழ் அடைஞ்சிருந்தாலும் சினிமா புது மீடியம், இங்க எதையும் நிர்ணயிக்க முடியாது. முதல் படம் பிரமாதமா ஹிட் ஆயிட்டா அப்புறம் ஒரு ஹீரோயினை கையில பிடிக்க முடியாது. அவ்வளவு ஹீரோயின் பஞ்சம் இங்க. ஒரு நடிகையின் தலையெழுத்த நிர்ணயிக்கிறது அவளோட முதல் படம். இந்த முதல் படம் சூப்பர் ஹிட் ஆகணும்னு விரும்பினேன். இந்த படத்தை பத்தி எல்லாரும் பேசணும், எதிர்பார்க்கணும்னு நினைச்சேன். என் விளம்பர மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சுது. யோகேஸ்வரன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. வெள்ளித்திரையில சப் எடிட்டரா வேலை பார்த்துக்கிட்டு அதே சமயம் பல படங்களுக்கு பிஆர்ஓவா வேலை பார்க்குறான். அவனை இந்த படத்துக்கு பிஆர்ஓவா சிபாரிசு செஞ்சு சேர்த்தேன். அதுக்கப்புறம் நானும் அவனும் பேசி திட்டம் போட்டோம். சுந்தரகுமாரன்னு ஒரு கேரக்டரை உருவாக்கினோம். எஃபெக்டிவா எல்லாம் அமையணும்னு. இந்த ரகசியத்தை நான் சீமா கிட்ட கூட சொல்லவே இல்லை. தொடர்ந்து பரபரப்பா பத்திரிகைகளை எழுத வச்சோம். வெள்ளித்திரையில போலியா செய்தி போட்டு நாங்களே கோபமா லெட்டர் போட்டோம். உங்களையும் போலீஸையும் திசை திருப்புறதுக்காக லாண்டரி பில் கொண்ட மணிப்பர்ஸை நான் தான் அன்னைக்கு இவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சேன். திட்டமிட்டு அடையாளம் மாத்துறதுக்காக தாடி வச்சுக்கிட்டு இவனை உழவ சொன்னேன். ஃபோனில் பேசினதெல்லாம் இவன் தான். பாம் வச்சுட்டு நிறைய நேரம் கொடுத்து ஃபோன் செஞ்சு சொன்னான். ஆசிட் பல்பை வேணும்னே குறிதவறி வீசினான். எல்லாம் ஏன் ஐடியா தான். பரத், இன்னும் 10 நாளில் படம் ரிலீஸ். இப்போ ஜனங்க சீமாவை பற்றி பேசுகிறாங்க. பரபரப்பான சம்பவங்களால நீ தொட்ட போது படத்தை பற்றி பேசுகிறாங்க. அட்டகாசமான பப்ளிசிட்டி. அந்த ஆசிட் சம்பவம் தான் எங்கள் கடைசி வேலை. இனிமே எதுவும் இல்லை. ப்ளீஸ் எங்களை காட்டி கொடுத்துடாதீங்க. பரத் அமைதியாக நின்றான். நீங்க சொல்லுங்க சிஸ்டர், உங்க ஃப்ரெண்டு சீமா ஒரு பெரிய நடிகை ஆகணும்னு தான் இவ்வளவும் செஞ்சோம். இனி செய்யல. தயவு செஞ்சு காட்டி கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க. சுசீலா பரத் முகத்தை பார்த்தாள். இறுக்கமாய் இருந்த அவன் முகம் தளர்ந்தது. ஜானியின் கையை பிடித்து குலுக்கினான். ஓகே, நீங்க கேட்டுக்கிட்டதுக்காக இல்ல, நீங்க நடத்தின பர்ஃபெக்ட் டிராமாவுக்காக, உங்க வித்தியாசமான புத்திசாலித்தனத்துக்காக. புதன்கிழமை ரிலீஸ் ஆகிற புத்தக மேட்டரை செவ்வாய்க்கிழமை தபால்ல எழுதி போட்டது ஒன்று தான் ஸ்லிப். ஆனா இனிமே இந்த மாதிரி டேஞ்சரான ரிஸ்கான வேலையெல்லாம் வேணாம். என்னதான் டிராமானாலும் காதலியையே இப்படி போட்டு பயமுறுத்தினது நியாயமா சார் என்றாள் சுசீலா. நேச்சுரலா வரவேணாமா டிராமா என்று சிரித்தான் ஜானி. முற்றும்.